நினைவேந்தல் சங்கமத்தில் உணர்வு எழுச்சியோடு சங்கமித்திருக்கிற என் உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். ஈழப்படுகொலை நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக அதற்காக போராடி பல முறை சிறைப்படுத்தப்பட்டு நான் இருந்த காலகட்டத்தில் என்னுடைய அன்பு தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் என்னை சந்திக்க விரும்பினார். அப்போது நானும் அவரும் ஒரு விடுதியில் சந்தித்து ஒரு 3 மணி நேரங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அப்போதே அவர் பகுஜன் சமாஜ் கட்சியிலே சேர்ந்து மிக உயர்ந்த பொறுப்புக்கு வந்திருந்தார். இப்ப எனக்கெல்லாம் ஒரு அந்த நேரத்தில் இருந்த வருத்தத்தை தம்பியிடத்திலே பகிர்ந்து கொண்டேன். நான் காங்கிரஸ் குடும்பத்தில் இருந்து அந்த பின்னணியிலிருந்து வளர்ந்து வந்திருந்தாலும் பிறகு திராவிட இயக்கங்களின் மீது பற்றுக்கொண்டு அதிலே பயணித்திருந்தாலும் கண்முன்னே நம் இனச்சாவு இதை நிகழ்த்தியவர்கள் நடத்தியவர்கள் எல்லாம் யார் என்று தெரிந்த பிறகு இந்தியம் திராவிடம் இந்த பற்றுகள் எல்லாம் தகர்ந்து விழுந்து விட்டது. அப்போது என் தம்பி ஆம்ஸ்ட்ராங் இந்திய தேசிய அரசியலிலே பகுஜன் சமாஜ் கட்சியிலே தமிழ்நாட்டின் மாநில பொறுப்பிலே இருந்தார். 2 நீண்ட நேரம் அது நான் தமிழ் தேசிய அரசியலை எடுத்து பேச, அவர் இந்திய தேசிய அரசியலை பேச, இருவரும் அதே அன்போடு அவரவர் நிலைப்பாட்டோடு ஒரே இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்கினோம். ஒன்றை என்னிடம் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு இளைஞன், அதுவும் மிக கீழ்நிலையிலிருந்து வளர்ந்து வருகிற ஒரு இளைஞன் தான் சிறப்பாக வாழ வேண்டும், தானும் தன் குடும்பமும் வசதியாக வாழ வேண்டும், அப்படித்தான் எல்லோரும் எண்ணுவார்கள். ஆனால் என்னுடைய தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் கல்வி கற்று உயர்ந்த நிலைக்கு வந்தது போல தான் சார்ந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு பிள்ளையும் வர வேண்டும் என்று எண்ணிய ஒரு மகத்தான தலைவன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இதைத்தான் மார்க்ஸ் நமக்கு சொல்கிறார். ஒரு மனிதன் தானும் தன் குடும்பமும் வாழ வேண்டும் என்று உழைப்பானேயானால் அவன் மனிதனாகிறான். தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த பெருமை மிக்க சமூகமும் வாழ வேண்டும் என்று உழைப்பானேயானால் அவன் மாமனிதனாகிறான் என்று சொல்வார். அப்படி மாமனிதனான ஒருவரை பற்றித்தான், அவருடைய நினைவலைகளை பற்றித்தான் நாம் அங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சென்னைக்கு வந்திருந்த போது, கன்னிமாரா விடுதியிலே தங்கியிருந்த போது ஊடகவியலாளர்கள் எல்லாம் போய், நீங்கள் உங்கள் மக்கள் மிகவும் ஏழ்மை வறுமையிலே வாடி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நீங்கள் விலை உயர்ந்த ஆடை அணிந்திருக்கிறீர்கள், உயர்ந்த விடுதியிலே தங்கியிருக்கிறீர்கள், உயர்ந்த படுக்கையிலே படுத்து உறங்குகிறீர்கள், இது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா என்று கேள்வியை எழுப்புகிறார். அதற்கு அண்ணல் தந்த மறுமொழி, ஆனால் அவர்களே கேட்கிறார்கள், காந்தியார் அவர்கள் ஒரு கோமணத்தை கட்டிக்கொண்டு தெருவிலே குப்பைகளை கூட்டிக் கொண்டிருக்கிறார்,
அவர் எளிமையாக இருக்கிறார், நீங்கள் இப்படி வசதியான உடை உடுத்தி இப்படி இருக்கிறீர்களே என்ற கேள்வியை எழுப்பியதற்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்த செய்தி, என் மக்கள் நீங்கள் சொன்னது போல வறுமை ஏழ்மையில் சிக்கி வாடிக்கொண்டிருக்கிற என் மக்கள் கல்வி கற்று மேம்பட்டு கலாச்சாரத்தில் பண்பாட்டில் உயர்ந்து என்னை போல வாழ வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக நான் இருக்கிறேன். அதற்கு ஒரு ரோல் மாடலாக, முன்னத்தியராக, முன்மாதிரியாக நான் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் காந்தியார் அவர்கள் என் தெருக்களிலே போய் என் மக்களிடத்திலே கோமணத்தை கட்டிக்கொண்டு தெருவை கூட்டிக் கொண்டு இது உயர்ந்த பணி, சிறந்த பணி, இந்த வேலையை செய்வது இறைவனுக்கு செய்கிற பணி, இதையே செய்யுங்கள் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். நான் உளவியல் நீர்முயர்வை என் மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் உளவியல் அடிமை சிந்தனையை விதைத்துக் கொண்டிருக்கிறார் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த செய்தியாளர்களுக்கு பதிலளித்திருந்தார். அண்ணல் அம்பேத்கர் கொண்டிருந்த கோட்பாட்டை எப்படி புரட்சியாளர் ஒரு ரோல் மாடலாக, முன்னத்தியராக தன் சமூக மக்களுக்கு வாழ்ந்து காட்டி தன்னை போல எல்லோரும் கல்வி அறிவு பெற்று மேம்பட வேண்டும் என்று பாடுபட்டாரோ அதனுடைய வழித்தோன்றலாக வாழ்ந்தவன் என்னுடைய தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அறிவாசான் என்று அண்ணல் அம்பேத்கரை சொல்வது வெறும் புகழ்ச்சிக்கல்ல என் உடன் பிறந்தார்களே. ஆஸ்திரேலிய நாட்டிலே அந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சர் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளர் சிலையை திறக்கப் போகிறோம் என்பது செய்தி. அவர்கள் எல்லாம் வாகனத்தில் போய்க் கொண்டிருக்கிறார்கள். உலகமே அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் தான். அங்கே போய் ஒரு அரங்கத்திலே ஒரு சிவப்பு பட்டு துணி போர்த்தி ஒரு சிலை மூடி வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிலையை திறந்தார்கள். அங்கே அண்ணல் அம்பேத்கருடைய சிலை, மார்பளவு சிலை, உலகத்திலே ஆகச் சிறந்த கல்வியாளன் சிலை என்று ஆஸ்திரேலிய நாட்டிலே திறந்திருந்தார். ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலே 10,000 புத்தகங்கள் படித்திருக்க வேண்டும், 10,000 மைல்கள் பயணம் செய்திருக்க வேண்டும். இது சீன பொன்மொழி. ஐயா இறையன்பு எழுதிய 10,000 மைல் பயணத்திலே அதை குறிப்பிட்டிருப்பார். ஆனால் ஒரு மனிதன் 64,000 புத்தகங்கள் தன் வாழ்நாளில் படித்தார் என்றால் அது அண்ணல் அம்பேத்கர், அறிவாசன் அண்ணல் அம்பேத்கர் மட்டும்தான். படுக்கிற இடம் கூட தான் படிக்கிற இடத்திற்கு அருகிலே இருக்க வேண்டும் என்று நூலகம் இருக்கிற இடத்திற்கு பக்கத்திலே அறை எடுத்து தங்கிய மகத்தான மேதை நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அந்த அறிவாசான் நமக்கு சிலை அல்ல, சிந்தனை. அதுபோல என் தம்பி ஆம்ஸ்ட்ராங்கும் நமக்கு வெறும் சிலை அல்ல, சிந்தனை. இங்கே அருமை பெரியோர்களே, அன்பு பெற்றோர்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, அரசியல் அதிகாரத்திற்கு வந்தவன் அல்ல என்னுடைய தம்பி ஆம்ஸ்ட்ராங். அவன் கவுன்சிலரோ, சட்டமன்ற உறுப்பினரோ, பாராளுமன்ற உறுப்பினரோ, அமைச்சர் பெருமக்களோ எதுவும் இல்லை. அண்ணல் அம்பேத்கர் கற்பித்தது போல கற்பி, புரட்சி செய், ஒன்று சேர் என்று போதித்தது போல தான் கற்றது போல எண்ணற்ற இளைய தலைமுறை தம்பி தங்கைகளை கற்க வைத்தவன் நம்முடைய தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அதிலே அதிகாரத்தில் இருந்தவர்கள் எல்லாம் செய்ய தவறிய ஒன்றை, கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற தமிழ் குடிகளில் எவ்வழி செல்வதென்று தட்டுக்கட்டு தவித்து நின்ற தம்பி தங்கைகளை தேடி பிடித்து தான் படித்தது போலவே பல ஆயிரம் பேரை சட்டம் படிக்க வைத்த ஒரு கல்வி வள்ளல் தம்பி ஆம்ஸ்ட்ராங் என்பதில் எவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இதையெல்லாம் உயர் பதவிக்கு வந்தவர்கள் செய்திருக்க வேண்டும். ஆனால் ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்து எவருக்குமே தெரியாமல் பல ஆயிரம் பேரை தன்னை போலவே சட்டம் படித்து சட்ட மேதைகளாக மாற்றிய மகன் நம்முடைய அன்பு தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இதையெல்லாம் அவர் விதைத்த விதை, பிடல் காஸ்ட்ரோ சொல்வது போல, விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்பது போல, விதைத்தவன் இன்று உறங்கி இருக்கலாம், ஆனால்
அவன் விதைத்த விதைகள் பலாயிரக்கணக்கில் நீங்கள் முளைத்து நிற்கிறீர்கள். அநேகமாக இந்த கூட்டத்திலே வெள்ளை உடை அணிந்து நிற்கிற என் தம்பி எல்லோரும் என் தம்பிமார்கள் எல்லாம் அவரால் சட்டம் படிக்க வைக்கப்பட்ட தம்பிகளாகத்தான் இருப்பீர்கள் என்று நான் அறிகிறேன். இந்த மகத்தான பணியை செய்வதற்கு யாரும் முன்வர மாட்டார்கள். தான் சட்டம் படித்தோம், நாம் சம்பாதிப்போம், நம் வாழ்க்கையை பார்த்து கொண்டு போவோம் என்றுதான் இந்த சமூகம் போய்கொண்டு இருக்கிறது. மக்கள் பணி செய்ய வருகிறோம் என்று வந்த மகத்தான பெரும் தலைவர்கள் என்று நாம் நம்பிக்கொண்டவர்களோட தானும் தன்னுடைய வாழ்க்கையும் என்றுதான் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி தம்பி ஆம்ஸ்ட்ராங் இல்லை. அவன் ஒன்றும் 60-70 வயது முதியவன் இல்லை, சாதித்து முடிக்கிறது. இளம் வயதிலேயே இவ்வளவு பெரிய சாதனையை செய்து முடித்த ஒரு இளைஞன் இந்த நிலத்தில் ஆம்ஸ்ட்ராங் தவிர வேற எவரும் இருக்க முடியாது. வண்டியிலே வரும்போது, வன்னூர்திலிருந்து இறங்கி வரும்போது என்னிடத்தில் ஓராண்டு ஓடிவிட்டது அதற்குள்ளே என்று இங்கே சொன்னவர் கூட சொன்னார்கள். தம்பியினுடைய உடல் கிடத்தியிருந்த இடத்தில் நான் வந்து பார்க்கும்போது மிகுந்த மன வலியை அடைந்தேன். இந்த நாட்டில் இத்தனை லட்சக்கணக்கான மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவனுக்கு பாதுகாப்பில்லை, தன் வீட்டு வாசலிலேயே வெட்டி கொன்றுவிட முடியும் என்கிற நிலை இருக்குமானால் இது எப்படிப்பட்ட சமூகம், எப்படிப்பட்ட நாடு? சாதாரண குடிகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் என்கிற கேள்வி எல்லோருக்கும் எழும். கொன்று விட்டார்கள். தம்பி இன்று நம்மோடு இல்லை, உயிரோடு இல்லை, அது உண்மை. ஆனால் யார் கொன்றார்கள், எதற்காக கொண்டார்கள், எவ்வளவு நாள் திட்டமிட்டுக் கொண்டார்கள், எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த கேள்வி ஒவ்வொரு மகனுக்கும் எழ வேண்டும். கைது செய்தார்கள், இவர்கள் தான் கொலை செய்திருப்பார்கள் என்று. கைது செய்தவர்களை நீங்கள் கவனிங்கள். கிழக்கு கடற்கரை சாலையில் ஒருவர் திராவிட முன்னேற்ற கழக கட்சி கொடியை கட்டி ஒரு மகிழ்வுந்திலே போயிடுறார்கள் 4-5 இளைஞர். அப்போது முன்னாடி போன பெண்கள் போய்கொண்டிருந்த மகிழ்வுந்திலே போய் தகராறு செய்தது ஒரு பிரச்சனை ஆகிறது. அதை யாரோ எடுத்து போட்டு திரும்ப திரும்ப பேசு பொருளான பிறகு அந்த வண்டியிலே பயணித்த இளைஞர்களை பிடித்து காவல்துறை வண்டியிலே வச்சு பேச விடுகிறார்கள். நாங்கள் அதிமுககாரர்கள், நாங்கள் இந்த டோல், இந்த சுங்கச்சாவடியில் விசாரணைக்கு பயந்து, அதுக்கு பயந்து இந்த திமுக கொடியை கட்டி கொண்டு போனோம் என்று பேச விடுகிறார்கள். உடனடியாக அவனை வாக்குமூலம், அவனே பேச விடுகிற இந்த அதிகாரங்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகள் என்று கைது செய்யப்பட்டவர்களுடைய வாக்குமூலம் எங்க? நீங்கள் எல்லாம் யார்? எதற்காக ஆம்ஸ்ட்ராங் என்கிற ஒரு தலைவனை கொள்ள வேண்டிய தேவை உங்களுக்கு வந்தது? காரணம் என்ன? யாருடைய மூளையில் உதித்த சிந்தனை ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய வேண்டும் என்று? அது ஓராண்டாக இங்கு இருக்கிற எவருக்கும் தெரியவில்லை. தமிழ் சமூகம் எல்லோருடைய கேள்வியும் அதுதான். யார் முதலாக இவரை கொள்ள வேண்டும் என்று சிந்தித்தவன் எவன்? காரணம் என்ன? அந்த திட்டத்தை வகுத்தவன் யார்? நீ கைது செய்தவன் கூலிக்கு செய்த கொலையாளி, அவனுக்கும் இந்த ஆம்ஸ்ட்ராங்குக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி என்றால் முதலாக இந்த கொடிய சிந்தனை உதித்தவது எவன் மூலையில்? நீங்க கைது செய்தவர்களை தினம் நீதிமன்றத்தில் நிறுத்த ஒவ்வொரு முறையும் கூட்டிக் கொண்டு வருகிறீர்கள். அவர்களை பார்க்கிறோம். அவர்களிடத்திலே நீங்கள் விசாரித்து காரணத்தை வெளிக்கொண்டு வந்து இந்த மக்களுக்கு சொல்லாதது ஏன்? இதற்காக நாங்கள் கொன்றோம், இவர்தான் சொன்னார், நாங்கள் இதற்காக செய்தோம் என்ற காரணம் இங்கு இருக்கிற எல்லோருக்கும் தெரிய வேண்டுமா வேண்டாம்? 3 பேரை சுட்டுக் கொண்டீர்கள். அவர்கள் யார்? அவர்கள் இந்த கொலைக்கு திட்டமிட்டார்களா? நேரடி கொலையாளிகளா? இந்த கொலைக்கும் அவர்களுக்கு என்ன சம்பந்தம்? ஆம்ஸ்ட்ராங்கை கொல்ல வேண்டும் என்கிற சிந்தனையை தூண்டியவர்கள் அவர்கள் தானா? ஏதாவது பதில் இருக்கிறதா பாருங்க. ஒரு கொலையாளியை சுட்டுக் கொண்டு விடலாம் என்று சட்டம் இருக்குமானால், நடைமுறை இருக்குமானால், சிறைச்சாலையே அவசியம் இல்லை, எல்லாரும் சுட்டுக் கொண்டு போட்டு போய்கொண்டே இருக்கலாமே. இது எந்த மாதிரியான அணுகுமுறை? திரும்ப திரும்ப கேட்கிறேன். அந்த 3 பேரை தம்பி ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகள் சொல்லி சுட்டீர்களே, ஏன்? அதற்கு காரணம் சொல்லுங்கள் என்று கேட்கிறேன். ஒருவர் கூட சொல்லுங்க. அதற்கு எதற்கு என்ன காரணம்? சிறையில் இருக்கிறவர்களிடத்தில் ஏன் விசாரித்து அவர்களிடம் இந்த காவல்துறை பெற்ற வாக்குமூலம் என்ன?
ஓராண்டு ஓடிவிட்டது. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் இதற்கு பதில் சொல்லித்தானாக வேண்டும். அவர் யார் என்பது எங்களுக்கு தெரிய வரத்தானே வேண்டும். எப்படிப்பட்டது? தம்பி ஆம்ஸ்ட்ராங் கொலையில் மட்டுமல்ல என் உடன் பிறந்தார்களே, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் மனு கொடுக்கத்தானே மக்கள் வந்தார்கள். மாவட்ட ஆட்சியரிடத்திலே மனு கொடுக்க வருகிற மக்கள் கலவரம் செய்வார்கள் என்று முன்னெச்சரிக்கையாக நீங்கள் கண்ணீர் புகை கொண்டு தண்ணீர் துப்பாக்கி தொலை தூரத்தில் இருந்து குறிவாசி சுடக்கூடிய ஸ்னைப்பர் என்ற துப்பாக்கியோடு காத்திருந்தது எப்படி? மனு கொடுக்க வந்த மக்களை சுட்டுக் கொள்ள உத்தரவு பிறப்பித்தது யார்? இதற்கு பதில் உண்டா? கொடைநாட்டிலே 5 பேர் செத்தான், கொன்றார்கள். கொல்ல சொன்னது யார்? ஒரு நிமிடம் கூட முன்னாள் முதலமைச்சர் வீட்டிலே ஒரு நிமிடம் கூட மின்சாரம் அணையாது. தனி தடம், தனி டிரான்ஸ்பார்மர் வச்சு மின்சாரம் கொடுக்கிற இடத்திலே 1 மணி நேரம் மின்சாரம் அணைந்ததற்கு காரணம் என்ன? முதலமைச்சர் வீட்டிலே இருந்தவர்களை கொலை செய்ய சொல்வது யார்? இதற்கு பதில். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானதேசிகன் கைது. இந்த செயலை என்று எவ்வளவு காலமாக செய்கிறார்? என்ன துணிவிலே செய்கிறார்? எத்தனை பெண்களிடத்தில் இது மாதிரி அணுகி இருக்கிறார்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் எந்த இடத்திலாவது பதில் இருக்கிறதா என்னுடன் இருந்தார்களே? இல்லை. இப்போது கூட திருப்போணத்தில் அஜித் அவர்களுடைய அடித்துக் கொன்ற காவலர்கள், அவர்களை சீருடை இல்லாத காவலர்களை அனுப்பி அடித்து விசாரிக்க சொன்னது அந்த அதிகாரி யார்? அதான கேள்வி. எத்தனை எத்தனை கேள்விகள் இந்த நிலத்திலே. ஆனாலும் இந்த நாட்டில் சட்டம் படித்த தம்பிகள், சட்டம் படித்தவன் முன்னாலே நின்று பேசுகிறோம். சட்டம் ஒழுங்கு, சட்டம் இருக்கிறது, ஒழுங்கு இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. அடிமை சமூகத்தின் விடுதலைக்கு என் அன்பு மக்களே, வறுமையில் இருக்கிற ஒரு வீட்டை ஒரே ஒரு மகன் உழைத்தந்த வீட்டின் வறுமையை போக்க முடியாது. அது மாதிரி அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு நாட்டை ஒரே ஒரு மகன் போராடி விடுதலை செய்ய முடியாது. ஒரு ஆம்ஸ்ட்ராங் நமக்கு பத்தாது. இனி ஒவ்வொருவனும் ஆம்ஸ்ட்ராங்காக மாறுவதை தவிர நமக்கு வழி கிடையாது. ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனை கிளர்ச்சி செய்வான். இது பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் நமக்கு கற்பித்தது. நாம் அடிமைகள் என்பதை உணர்ந்து தெளிந்த பிறகும் நாம் கிளர்ச்சி செய்யவில்லை என்றால் இந்த இனம் எழுச்சி பெறுவதும் மீட்சி பெறுவதும் விடுதலை பெறுவதும் வாய்ப்பே கிடையாது. ஒரே ஒரு தலைவன் நமக்கு அரிதினும் அரிதாக பிறந்தான், ஆம்ஸ்ட்ராங். தன்னை பற்றி சிந்திக்காமல் தான் பிறந்த சமூகத்தை பற்றி சிந்தித்தான். அது கல்வி பற்றி மேம்பட்டு உயர வேண்டும் என்று உழைத்தான். அவன் இன்று நம்மோடு இல்லை, ஆனால் அவன் கனவு நம் கையோடு இருக்கிறது, நம் தோள்களில் சுமத்தப்பட்டிருக்கிறது. அவனால் உருவாக்கப்பட்ட தம்பி தங்கைகளே, தூர இருந்து அவனை நேசித்து வாசித்து சுவாசித்துக் கொண்டிருந்த உடன் பிறந்தார்கள். என் போன்ற அண்ணன்களும் உங்களோடு இணைந்து நாங்கள் நிற்கிறோம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் ஒரு அரசியல் இயக்கம் அதிலே சார்ந்திருந்தார். நான் ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருந்தேன். நோக்கம் ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்களே, அடிமை தேசிய இனத்தின் உரிமை, விடுதலை, அதன் பாதுகாப்பான நல்வாழ்வு. இதை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஒரே இலக்கை நோக்கி பாய்ந்த இருவரும் நதிகள், நானும் என் தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அப்படித்தான் இங்கே இருக்கிற என்னுடைய அண்ணன் ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் வினோத் அவர்களும். 2016ஆம் ஆண்டு ஆட்சியின் செயல்பாட்டு வரைவிலே ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது என்கிற முழக்கத்தை முன்வைத்த மகன் உங்கள் உடன் பிறந்தவன் என்கிற திமிரிலே சொல்கிறேன். உடல் எவ்வளவு வேண்டுமானாலும் உறுதியாக இருக்கலாம், ஆனால் கால் உறுதியாக இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு ஒன்றுபட்டு இயங்க வேண்டிய தேவை வருகிறது. அதாவது கற்பி புரட்சி செய் ஒன்று சேர் என்ற நம்ம புரட்சியாளரின் போதனைக்கு ஏற்ப நாம் எல்லாம் ஒன்றிணைய வேண்டிய கால தேவை உருவாகி இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் இருந்து நம்மை எல்லாம் எவ்வளவு உணர்வு சூடேற்றி உசிப்பி எழுப்புவாரோ அதைவிட இறந்து சிந்திய ரத்த துளிகளால்
நம்மை எல்லாம் பல மடங்கு உணர்வு சூடேற்றி உச்சிப்பிருக்கிறான் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஆம்ஸ்ட்ராங் 1000 தம்பிதங்கைகளை அறிவார்ந்த தம்பிதங்கைகளாக, வீரியமிக்க நல்மணிகளாக உருவாக்க முடியும், விதைகளாக உருவாக்க முடியும் என்றால் ஒவ்வொருவனும் ஆம்ஸ்ட்ராங்க மாறினால் சமூகம் மாறுமா மாறாதா என்பதை கேள்வியை நீங்களே எழுப்பி பாருங்கள். ஒரு மகனால் இவ்வளவு முடிந்ததென்றால் ஒவ்வொருவனும் ஆம்ஸ்ட்ராங் ஆனால் உறுதியாக சமூக மாற்றம் நிகழும். அது எவராலும் தடுக்க முடியாது. இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார் பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இது நாம் போராடி பெற வேண்டிய, புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய காலம் அல்ல, போராடி பெற வேண்டிய காலம். தம்பியை இழந்திருக்கிறோம், அந்த இடத்தில் அதற்கான நீதியை போராடி பெற வேண்டிய நிர்பந்தத்தில் நாம் நிற்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை வெறும் அற்ப வாக்காளர்களாக கருதுவதாலேதான் அதை பற்றி கவலைப்படாமல் கடந்து கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஓராண்டுக்குள் யாரு என்ன எதுன்னு கண்டுபிடிக்க முடியாதா? நினைச்சால் முடியும். நான் கூட கேட்டேன், நீங்க எப்படி இந்த ஆம்ஸ்ட்ராங்கு இதை இவ்வளவு கவனக்குறைவா விட்டீர்கள் என்று. காவல்துறையில் சொல்கிறார், நாங்கள் 2 முறை எச்சரித்தோம் என்கிறார். உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, அதாவது த்ரெட்டன் இருக்கிறது என்று எச்சரித்தோம். எச்சரிப்பது காவல்துறையின் வேலை இல்லை, பாதுகாப்பதுதான் காவல்துறையின் வேலை. எச்சரிப்பது என்னுடைய தம்பியில் கூட தான் என்னை சொல்வார்கள், அண்ணா பாதுகாப்பாருங்கண்ணா, அண்ணா பத்திரம்னா, நீங்க கவனம் என்ன. அது காவல்துறையின் வேலை அல்ல. எச்சரிப்பது காவல்துறையின் வேலை இல்ல, பாதுகாப்பதுதான். எப்படி இருக்கிறது? 2 முறை நாங்கள் எச்சரித்தோம், அவர் கவனம் இல்லாமல் இருந்து விட்டார்கள். இது எப்படி? எவ்வளவு பொறுப்பற்ற பதில். சாதாரண வலையொலியில் யூடியூப்ல பேசுறான்ல, அவனுக்கெல்லாம் 2 போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்கு இந்த நாடு. யாருன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு. இந்த சமூக மாற்றத்திற்கு நின்ற மகத்தான ஒரு இளைஞனை பாதுகாக்க இந்த நாடு தவறிட்டது. பதர்களை பத்திரப்படுத்தி விட்டு வீரியமிக்க நெல்மணியை தொலைத்து விட்டார்கள் இவர்கள். கொடுமை. பேப்பர் மில் அந்த ஆலை இருக்கிற அந்த சாலைக்கு தம்பி பெயரை வைக்க சொல்லி வலியுறுத்தினேன் என்று. இன்று கோரிக்கை வைக்கிற இடத்திலே இருக்கிறோம், நாளை நிறைவேற்றுகிற இடத்திற்கு வருவோம், அவ்வளவுதான். எப்போதுமே என் உடன் பிறந்தார்களே, மக்களின் பிரச்சனைகளை, மக்களின் கோரிக்கைகளை அரசு கையில் எடுக்கவில்லை என்றால், கவனம் எடுக்கவில்லை என்றால், அதிகாரத்தை அரசை கையில் எடுப்பதை தவிர மக்களுக்கு வேற வழி இல்லை. இதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானது என்று போதிக்கிறார். அவரை வாசித்து நேசித்து அவர் வழித்தோன்றலாக வருகிற நான், அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்பதை பின் சேர்த்தேன். அதிகாரம் மிக வலிமையானது என்றார் அண்ணல் அம்பேத்கர். அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்பதை பின் சேர்த்து முழக்கத்தை முன்வைத்தேன். அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிறார். அதேதான் என் அன்பு தம்பி ஆம்ஸ்ட்ராங் வலியுறுத்துறார். நமக்கு இரு இலக்கே ஆட்சி அதிகாரம் தான். அதை அடைவதற்கு முன்பு அவர் சொல்வது, நாம் ஆட்சியாளர்கள் என்கிற உளவியல் நிமிர்வு வர வேண்டும். அந்த உளவியல் நிமிர்வில் நிமிர்ந்த மகன் தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். முதல்ல நான் யாருன்னு நான் நிமிரணும்ல. நீ தாழ்த்தப்பட்டவன் சொன்ன நான் தாழ்த்தப்பட்டவன் ஆயிடுவேனா? உன் வார்த்தையே பார், நான் தாழ்ந்தவன் அல்ல, தாழ்த்தப்பட்டவன். யாரால், எவனால், எப்போது? இந்த கேள்வி எழுதுதான். நான் தாழ்ந்தவன் அல்ல, நான் தமிழன், ஆதி தமிழன். எங்களுடைய புரட்சி பாவலர் சொல்கிறார், தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். நான் ஏண்டா தாழ்ந்தவன்? உலகத்திற்கு அறிவியல், அரசியல், நாகரிகம், பண்பாடு, கலை, இலக்கியம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவன். உலக பொதுமறை தந்த எங்கள் பாட்டன் வள்ளுவ பெருமகனாரே ஆதி பறையன்தான் என்பது திமிரும் பெருமிதமும் எனக்கு இருக்கு.
நீ அப்படித்தானே சொல்ற? கடவுளை கடன் கொடுத்து இறைவனை வழிபடுகிற இறைவனை இரவல் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் நாம். அந்த திமிரும் பெருமிதமும் வராத வரை நமக்கு நிமிர்வில்லை. நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசனை விட கல்வியாளன் வேணுமா தமிழ்நாட்டிலே? பிறப்பின் அடிப்படையிலே பேதம் பாராட்டுகிற இந்த வர்ணாசிரம கோட்பாடுகளுக்கு எதிராக ஒரு மாற்று கோட்பாட்டை உருவாக்கிக் கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லை. எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை. அப்ப என்ன செய்யலாம்? இங்கே யார் பறையன் என்று கேட்டால் நான் தான் என்று நிமிரடா, அதான்டா எழுச்சிங்க. அந்த நிமிர்வு வராத வரை கடினம். இந்த கூட்டத்திலே அந்த துணிவோடும் தெளிவோடும் நிமிர்ந்த ஒருவன் தான் இன்று சிலையாக நிமிர்ந்து நிற்கிற என் உயிர் தம்பி ஆம்ஸ்ட்ராங் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளவில்லை. அவன் கையை உயர்த்தினதே அண்ணனும் தம்பியும் ஒரே மாதிரி கையை உயர்த்தி நிற்கிறான். அது புரட்சி ஓங்குக, புரட்சி வெல்லும், ஜெய் பீம், எப்படி வேணுமாலும் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி பார்த்தாலும் இந்த இழப்பை நம்மால் ஈடுகட்ட முடியாது. ஆனால் தம்பிக்கு நாம் செய்ய வேண்டியது நீதியை பெற்றுக் கொடுத்து அவன் காலடியில் சமர்ப்பிக்க வேண்டும். அவனுடைய கனவை நாம் நிறைவேற்ற வேண்டும். அந்த உறுதியை நாம் ஏற்கணும். தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தின் மேம்பாடு, உயர்வு, அதுக்கு இருக்கிற ஒரே கருவி கல்வி, அறிவு. அது ஒன்றுதான். வாக்கு என்பது மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஜனநாயக நாட்டிலே, மக்களாட்சி ஏற்றுக்கொண்ட நாட்டிலே வாக்கு என்பது வலிமை மிக்க கருவி, வலிமை மிக்க ஆயுதம். அண்ணலே நமக்கு போதிக்கிறார், என்னை கடவுளாக்கி வழிபடாதே, கருவியாக்கி போராடு என்று. அப்படி தம்பி ஆம்ஸ்ட்ராங் என்பவன் நமக்கு வழிபடுகிற ஒரு ஆள் அல்ல. நாம் ஆயுதமாக அவனை கையிலே ஏந்தி, ஆம்ஸ்ட்ராங் என்பது வலிமை மிக்க ஆயுதம், வலிமை மிக்க கருவி. அதை எடுத்துக்கொண்டு களத்தில் நின்று போராடி நம் இன விடுதலையை வென்று முடிக்க வேண்டும் என்கிற உறுதியை இந்நாளிலே ஏற்போம். என்னுடைய ஆருயிர் இளவல், என் அன்பு தம்பி, பகுஜன் ஜமாத் கட்சியினுடைய மாநில தலைவர், சமத்துவ தலைவன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னுடைய உளப்பூர்வமான புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன். அவனுடைய கனவு நம் கைகளில் இருக்கிறது. அதை நிறைவேற்றும் வரை சற்றும் தளர்ச்சியின்றி தொடர்ந்து போராடுவோம். உங்களோடு உங்கள் உடன்பிறந்தான் இணைந்து நிற்பேன் என்கிற உறுதியை இந்நாளிலே தருகிறேன். புதிதாக தொடங்கப்பட்ட தமிழ்நாடு பகுஜன் ஜமாத் கட்சிக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். தம்பி விட்டு சென்ற கனவை அவருடைய இணையால் பொற்கொடி அம்மையார் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று நான் நம்பி அவர்களுக்கு என் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தமிழ் மாநில பகுஜன் ஜமாத் கட்சியினுடைய தலைவராக தம்பியினுடைய உயிர் துணையால் பொற்கொடி அம்மையார் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்கள். தம்பி விட்டு சென்ற பணியை நீங்கள் தொடர்ந்து சென்று அவனுடைய கனவை வென்று முடியுங்கள். அதற்கு நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்கிற உறுதியை தருகிறேன். உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும், என் ஆருயிர் தம்பி ஆம்ஸ்ட்ராங்குக்கு என்னுடைய புகழ் வணக்கம். நாம் தமிழர். ஜெய் பீம். மிகச்சிறப்பான நினைவேந்தல் உரையை ஆற்றியிருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு சமத்துவ மங்கை திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் சார்பாகவும், நினைவேந்தல் குழுவினுடைய சார்பாகவும் பணிவார்ந்த அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சமத்துவ தலைவர்
நம் இதயங்களிலெல்லாம் நிறைந்திருக்கிற நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் குறிப்பிட்டதைப் போல மாமனிதராக விளங்கி இருக்கிற நம்முடைய சமத்துவ தலைவரான ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தன்னுடைய இன்னுயிரை இந்த சமூகத்திற்காக, இந்த மக்களுடைய சமூக அரசியல் பண்பாட்டு விடுதலைக்காக தியாகம் செய்த தினமான இன்று அவர் உயிரை தியாகம் செய்த நேரம் சரியாக 7:05 மணித்துளிகள். 7:05க்கு இந்த நினைவேந்தல் சங்கமம் நடைபெறும் இடத்தில் மௌன அஞ்சலி செலுத்தவிருக்கிறோம். ஆகவே இந்த மௌன அஞ்சலி நிகழ்விற்கு முன்னதாக சமத்துவ தலைவருடைய புகழை போற்றுகின்ற வகையிலே நம்முடைய திரைப்பட பின்னணி பாடகர் சரவடி சரண் அவர்கள் ஒரு பாடலை, இரங்கல் பாடலை சில மணித்துளிகள் பாடுவார். இந்த பாடல் அண்ணனை பத்தி நிறைய பேர் நம்ம என்ன வேணாலும் கெத்தா சொல்லலாம். அண்ணன் மாசு, அண்ணன் சிங்கம், பாட்சா, மாணிக்கம்னு சொல்லலாம். இருந்தாலும் அந்நியார் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு எங்களின் இசை நிகழ்ச்சி இசைத்துறையின் சார்பாக, எனது குடும்பத்தினர் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணனுக்கு எத்தனை பாட்டு எழுதி பாடினாலும் நம்மளுக்கு அது ஈடு இல்லை. இருந்தாலும் ஒரு இரங்கல் பாடல். எங்க கவிதை புத்தகம் தொலைஞ்சு போனது, ஆம்ஸ்ட்ராங் காவியமே கலைஞ்சு போனது. எங்க கவிதை புத்தகம் தொலைஞ்சு போனது, எங்களோட காவியமே கலைஞ்சு போனது. நீங்க இறந்த செய்தி தேடி வந்தது, ஆமா அண்ணா இறந்த செய்தி தேடி வந்தது. செய்தியை கேட்டவுடன் மனசு நொந்தது, எங்க கவிதை புத்தகம் தொலைஞ்சு போனது, எங்களோட காவியமே கலைஞ்சு போனது. நீங்க இறந்து போவன்னு நாங்க நினைக்கவில்லைனா, உன்னை தேடி பார்க்கிறோம் பெரம்பூர்ல காணவில்லைனா. அந்த பால போலத்தான் உங்க மனசு வெல்லனா, நாங்க மீறவே மாட்டோம். ஆமு அண்ணன் சொன்ன சொல்லனா, உனக்கு மலர் மாலை போட வந்தேனே, உன் மீது பாடல் எழுதி பாட வந்தேனே. படைத்த இறைவா இது உனக்கு நியாயமா, எங்க அண்ணனை பறிச்சுக்கினே அநியாயமா. யமன் சூழ்ச்சியாலதான் உங்க உயிர் பிரிஞ்சது, எங்க நெஞ்சில கட்டுன கோட்டை எல்லாம் இடிஞ்சது. உன்னை பார்க்க வேணுன்னு ஒரு கோடி மனசு ஏங்குது, உங்க கூட வாழ்ந்த நாள நினைச்சு மக்கள் அழுது புலம்புது. உங்க குரல நாங்க கேட்க வேணும்னா, மறுபடியும் உங்க முகத்தை பார்க்க வேணும்னா, உங்க குரல நானும் கேட்க வேணும்னா. ஒரு கோடி ஆம்ஸ்ட்ராங் சட்டமன்ற உறுப்பினரை ஜெயிக்க வேணும், அதை நாங்க பார்க்க வேணும்னா.
நன்றி நன்றி. சிறப்பான ஒரு இரங்கல் பாடலை சமத்துவ தலைவருக்காக மிகுந்த வலிகளோடு நம் இதயங்களில் கடத்தி இருக்கிற அன்பு திரைப்பட பின்னணி பாடகர் சரவடி சரண் அவர்களுக்கு அனைவரும் இன்னும் 5 நிமிடத்தில் நம்முடைய இன்றைய தினம் சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல நம்மிடையே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்மிடையே கொள்கையாக, கோட்பாடாக நம்மை நெறிப்படுத்துகின்ற அறிவுரையாக நம்மிடையே சமத்துவ தலைவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த பொத்தூர் கிராமத்தில் ஒரு தலைவருக்கு இவ்வளவு சிறப்பான முறையிலே நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றிருப்பது என்பது ஒரு மாபெரும் வரலாறு. இன்று அதிகாலையிலிருந்து தொடர்ச்சியாக மக்கள் அடர்த்தி குறையாமல் தொடர்ச்சியாக அனைத்து சமூக மக்களும் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து சமூக மக்களும் அனைத்து மதத்தை சார்ந்த மதகுருமார்களும் சமூகத்திலே அனைத்து நிலைகளில் உள்ள மக்களும் எழுத்தாளர்களும் கலைஞர்களும் சிந்தனையாளர்களும் தொடர்ச்சியாக இந்த நினைவிடத்திலே அடர்த்தி குறையாத அளவிற்கு மக்கள் வெள்ளம் இன்றைக்கு காலை முதல் இந்த நிமிடம் வரை கரை புரண்டு ஓடிக்கொண்டே இருந்தது. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த மகத்தான தலைவர் தான் நம்முடைய சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். நம்முடைய நினைவேந்தல் மலரிலே கூட நம்முடைய சமத்துவ மங்கை திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மக்கள் மனங்களை வென்ற மகா சக்கரவர்த்தி ஆம்ஸ்ட்ராங் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி தமிழகத்திலே அனைத்து மக்களுடைய இதயங்களையும் வென்ற தலைவராக நம்முடைய சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருந்த காரணத்தினால் இன்றைக்கு ஒரு சிறப்பான நினைவேந்தல் நிகழ்வு இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்களை அணி திரட்டி லட்சக்கணக்கான மக்கள் தானே முன்வந்து பெண்கள், இளைஞர்கள், கலைஞர்கள், சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், அரசியல் கட்சி தலைவர்களை எல்லாம் நாங்கள் சந்தித்து கேட்கின்ற பொழுது ஆம்ஸ்ட்ராங்குடைய நினைவேந்தல் நிகழ்வா, நிச்சயமாக நாங்கள் வருகிறோம், நிச்சயமாக நாங்கள் வருகிறோம். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாங்கள் வாழ்ந்த காலத்திலே அவரோடு நெருங்கி பழகுகின்ற வாய்ப்பை இழந்திருக்கிறோம். அவர் மறைந்த பிறகுதான் அவர் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய உன்னதம் தெரிகிறது என்று சொல்லி அண்ணனுடைய பெரும்புகளை இன்றைக்கு இந்த மேடையிலே ஒலித்திருக்கிறார்கள். அனைவரும் எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஞ்சலி செலுத்த வேண்டிய நேரம். இசையை ஒலிக்காதீங்க தயவு செஞ்சு. இன்னும் கரெக்டா 1 மணித்துளிகள் தான் இருக்குது. 7:05 நம்ம அண்ணன் நம்மை விட்டு மறைந்த அந்த நேரம். இந்த மன்றத்திலே, இந்த இடத்திலே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நம்மை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் மௌன அஞ்சலி செலுத்தி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை உணர வேண்டும்.
மௌன அஞ்சலி தொடங்குகின்ற பொழுது ஜெய் பீம் என்று சொல்லப்படும். அதை போல மௌன அஞ்சலி முடிகின்ற பொழுது ஜெய் ஆம்ஸ்ட்ராங் என்று சொல்லப்படும். இதை நீங்கள் ஒரு குறியீடாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் சில மணித்துளிகளில் சமத்துவ தலைவருக்கான நினைவேந்தல் மௌன அஞ்சலி. ஜெய் பீம். ஜெய் ஆம்ஸ்ட்ராங். சிறப்பான முறையிலே சமத்துவ தலைவர் அவர்களுடைய மௌன அஞ்சலி நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் நம்முடைய புரட்சி இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களுடைய தயாரிப்பில் நம்முடைய எழுத்தாளர் வாசுகி பாஸ்கர் அவர்கள் இயக்கியிருக்கிற சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் குறித்த ஆவணப்படம் வெளியிடப்பட உள்ளது. நம்முடைய எழுத்தாளர் வாசுகி பாஸ்கர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இன்னும் அரை மணி நேரம், 3/4 மணி நேரத்தில் நம்முடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய உள்ளோம். காலை முதல் சாரையாக தமிழகம் முழுமைக்கும் இருந்து மக்கள் வெள்ளம் இன்றைக்கு புத்தூரை திணறடித்திருக்கிறது. மக்கள் வெள்ளத்தால் இன்றைக்கு இந்த பகுதி நிரம்பி வழிந்து
நம்முடைய பேரன்பிற்கினிய சமத்துவ தலைவன் என் அன்பு தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய நினைவேந்தல் சங்கமத்தில் உணர்வு எழுச்சியோடு சங்கமித்திருக்கிற என் உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். ஈழப்படுகொலை நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக அதற்காக போராடி பல முறை சிறைப்படுத்தப்பட்டு நான் இருந்த காலகட்டத்தில் என்னுடைய அன்பு தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் என்னை சந்திக்க விரும்பினார். அப்போது நானும் அவரும் ஒரு விடுதியில் சந்தித்து ஒரு 3 மணி நேரங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அப்போதே அவர் பகுஜன் ஜமாத் கட்சியிலே சேர்ந்து மிக உயர்ந்த பொறுப்புக்கு வந்திருந்தார். இப்ப எனக்கெல்லாம் ஒரு அந்த நேரத்தில் இருந்த வருத்தத்தை தம்பியிடத்திலே பகிர்ந்து கொண்டேன். நான் காங்கிரஸ் குடும்பத்தில் இருந்து அந்த பின்னணியிலிருந்து வளர்ந்து வந்திருந்தாலும் பிறகு திராவிட இயக்கங்களின் மீது பற்றுக்கொண்டு அதிலே பயணித்திருந்தாலும் கண்முன்னே நம் இனச்சாவு இதை நிகழ்த்தியவர்கள் நடத்தியவர்கள் எல்லாம் யார் என்று தெரிந்த பிறகு இந்தியம் திராவிடம் இந்த பற்றுகள் எல்லாம் தகர்ந்து விழுந்து விட்டது. அப்போது என் தம்பி ஆம்ஸ்ட்ராங் இந்திய தேசிய அரசியலிலே பகுஜன் ஜமாத் கட்சியிலே தமிழ்நாட்டின் மாநில பொறுப்பிலே இருந்தார். 2 நீண்ட நேரம் அது நான் தமிழ் தேசிய அரசியலை எடுத்து பேச, அவர் இந்திய தேசிய அரசியலை பேச, இருவரும் அதே அன்போடு அவரவர் நிலைப்பாட்டோடு ஒரே இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்கினோம். ஒன்றை என்னிடம் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு இளைஞன், அதுவும் மிக கீழ்நிலையிலிருந்து வளர்ந்து வருகிற ஒரு இளைஞன் தான் சிறப்பாக வாழ வேண்டும், தானும் தன் குடும்பமும் வசதியாக வாழ வேண்டும், அப்படித்தான் எல்லோரும் எண்ணுவார்கள். ஆனால் என்னுடைய தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் கல்வி கற்று உயர்ந்த நிலைக்கு வந்தது போல தான் சார்ந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு பிள்ளையும் வர வேண்டும் என்று எண்ணிய ஒரு மகத்தான தலைவன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இதைத்தான் மார்க்ஸ் நமக்கு சொல்கிறார். ஒரு மனிதன் தானும் தன் குடும்பமும் வாழ வேண்டும் என்று உழைப்பானேயானால் அவன் மனிதனாகிறான். தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த பெருமை மிக்க சமூகமும் வாழ வேண்டும் என்று உழைப்பானேயானால் அவன் மாமனிதனாகிறான் என்று சொல்வார். அப்படி மாமனிதனான ஒருவரை பற்றித்தான், அவருடைய நினைவலைகளை பற்றித்தான் நாம் அங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சென்னைக்கு வந்திருந்த போது, கன்னிமாரா விடுதியிலே தங்கியிருந்த போது ஊடகவியலாளர்கள் எல்லாம் போய், நீங்கள் உங்கள் மக்கள் மிகவும் ஏழ்மை வறுமையிலே வாடி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நீங்கள் விலை உயர்ந்த ஆடை அணிந்திருக்கிறீர்கள், உயர்ந்த விடுதியிலே தங்கியிருக்கிறீர்கள்,
உயர்ந்த படுக்கையிலே படுத்து உறங்குகிறீர்கள், இது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா என்று கேள்வியை எழுப்புகிறார். அதற்கு அண்ணல் தந்த மறுமொழி, ஆனால் அவர்களே கேட்கிறார்கள், காந்தியார் அவர்கள் ஒரு கோமணத்தை கட்டிக்கொண்டு தெருவிலே குப்பைகளை கூட்டிக் கொண்டிருக்கிறார், அவர் எளிமையாக இருக்கிறார், நீங்கள் இப்படி வசதியான உடை உடுத்தி இப்படி இருக்கிறீர்களே என்ற கேள்வி எழுப்பியதற்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்த செய்தி, என் மக்கள் நீங்கள் சொன்னது போல வறுமை ஏழ்மையில் சிக்கி வாடிக்கொண்டிருக்கிற என் மக்கள் கல்வி கற்று மேம்பட்டு கலாச்சாரத்தில் பண்பாட்டில் உயர்ந்து என்னை போல வாழ வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக நான் இருக்கிறேன். அதற்கு ஒரு ரோல் மாடலாக, முன்னத்தியராக, முன்மாதிரியாக நான் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் காந்தியார் அவர்கள் என் தெருக்களிலே போய் என் மக்களிடத்திலே கோமணத்தை கட்டிக்கொண்டு தெருவை கூட்டிக் கொண்டு இது உயர்ந்த பணி, சிறந்த பணி, இந்த வேலையை செய்வது இறைவனுக்கு செய்கிற பணி, இதையே செய்யுங்கள் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். நான் உளவியல் நீர்முயர்வை என் மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன், அவர் உளவியல் அடிமை சிந்தனையை விதைத்துக் கொண்டிருக்கிறார் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த செய்தியாளர்களுக்கு பதிலளித்திருந்தார். அண்ணல் அம்பேத்கர் கொண்டிருந்த கோட்பாட்டை எப்படி புரட்சியாளர் ஒரு ரோல் மாடலாக, முன்னத்தியராக தன் சமூக மக்களுக்கு வாழ்ந்து காட்டி தன்னை போல எல்லோரும் கல்வி அறிவு பெற்று மேம்பட வேண்டும் என்று பாடுபட்டாரோ அதனுடைய வழித்தோன்றலாக வாழ்ந்தவன் என்னுடைய தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அறிவாசான் என்று அண்ணல் அம்பேத்கரை சொல்வது வெறும் புகழ்ச்சிக்கல்ல என் உடன் பிறந்தார்களே. ஆஸ்திரேலிய நாட்டிலே அந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சர் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளர் சிலையை திறக்கப் போகிறோம் என்பது செய்தி. அவர்கள் எல்லாம் வாகனத்தில் போய்க் கொண்டிருக்கிறார்கள். உலகமே அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் தான். அங்கே போய் ஒரு அரங்கத்திலே ஒரு சிவப்பு பட்டு துணி போர்த்தி ஒரு சிலை மூடி வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிலையை திறந்தார்கள். அங்கே அண்ணல் அம்பேத்கருடைய சிலை, மார்பளவு சிலை, உலகத்திலே ஆகச் சிறந்த கல்வியாளன் சிலை என்று ஆஸ்திரேலிய நாட்டிலே திறந்திருந்தார். ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலே 10,000 புத்தகங்கள் படித்திருக்க வேண்டும், 10,000 மைல்கள் பயணம் செய்திருக்க வேண்டும். இது சீன பொன்மொழி. ஐயா இறையன்பு எழுதிய 10,000 மைல் பயணத்திலே அதை குறிப்பிட்டிருப்பார். ஆனால் ஒரு மனிதன் 64,000 புத்தகங்கள் தன் வாழ்நாளில் படித்தார் என்றால் அது அண்ணல் அம்பேத்கர், அறிவாசன் அண்ணல் அம்பேத்கர் மட்டும்தான். படுக்கிற இடம் கூட தான் படிக்கிற இடத்திற்கு அருகிலே இருக்க வேண்டும் என்று நூலகம் இருக்கிற இடத்திற்கு பக்கத்திலே அறை எடுத்து தங்கிய மகத்தான மேதை நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அந்த அறிவாசான் நமக்கு சிலை அல்ல, சிந்தனை. அதுபோல என் தம்பி ஆம்ஸ்ட்ராங்கும் நமக்கு வெறும் சிலை அல்ல, சிந்தனை. இங்கே அருமை பெரியோர்களே, அன்பு பெற்றோர்களே, என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகளே, அரசியல் அதிகாரத்திற்கு வந்தவன் அல்ல என்னுடைய தம்பி ஆம்ஸ்ட்ராங். அவன் கவுன்சிலரோ, சட்டமன்ற உறுப்பினரோ, பாராளுமன்ற உறுப்பினரோ, அமைச்சர் பெருமக்களோ எதுவும் இல்லை. அண்ணல் அம்பேத்கர் கற்பித்தது போல கற்பி, புரட்சி செய், ஒன்று சேர் என்று போதித்தது போல தான் கற்றது போல எண்ணற்ற இளைய தலைமுறை தம்பி தங்கைகளை கற்க வைத்தவன் நம்முடைய தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அதிலே அதிகாரத்தில் இருந்தவர்கள் எல்லாம் செய்ய தவறிய ஒன்றை, கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற தமிழ் குடிகளில் எவ்வழி செல்வதென்று தட்டுக்கட்டு தவித்து நின்ற தம்பி தங்கைகளை தேடி பிடித்து தான் படித்தது போலவே பல ஆயிரம் பேரை சட்டம் படிக்க வைத்த ஒரு கல்வி வள்ளல் தம்பி ஆம்ஸ்ட்ராங் என்பதில் எவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இதையெல்லாம் உயர் பதவிக்கு வந்தவர்கள் செய்திருக்க வேண்டும். ஆனால் ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்து எவருக்குமே தெரியாமல் பல ஆயிரம் பேரை தன்னை போலவே சட்டம் படித்து சட்ட மேதைகளாக மாற்றிய மகன்
நம்முடைய அன்பு தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இதையெல்லாம் அவர் விதைத்த விதை, பிடல் காஸ்ட்ரோ சொல்வது போல, விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்பது போல, விதைத்தவன் இன்று உறங்கி இருக்கலாம், ஆனால் அவன் விதைத்த விதைகள் பலாயிரக்கணக்கில் நீங்கள் முளைத்து நிற்கிறீர்கள். அநேகமாக இந்த கூட்டத்திலே வெள்ளை உடை அணிந்து நிற்கிற என் தம்பி எல்லோரும், என் தம்பிமார்கள் எல்லாம் அவரால் சட்டம் படிக்க வைக்கப்பட்ட தம்பிகளாகத்தான் இருப்பீர்கள் என்று நான் அறிகிறேன். இந்த மகத்தான பணியை செய்வதற்கு யாரும் முன்வர மாட்டார்கள். தான் சட்டம் படித்தோம், நாம் சம்பாதிப்போம், நம் வாழ்க்கையை பார்த்து கொண்டு போவோம் என்றுதான் இந்த சமூகம் போய்கொண்டு இருக்கிறது. மக்கள் பணி செய்ய வருகிறோம் என்று வந்த மகத்தான பெரும் தலைவர்கள் என்று நாம் நம்பிக்கொண்டவர்களோட தானும் தன்னுடைய வாழ்க்கையும் என்றுதான் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி தம்பி ஆம்ஸ்ட்ராங் இல்லை. அவன் ஒன்றும் 60-70 வயது முதியவன் இல்லை, சாதித்து முடிக்கிறது. இளம் வயதிலேயே இவ்வளவு பெரிய சாதனையை செய்து முடித்த ஒரு இளைஞன் இந்த நிலத்தில் ஆம்ஸ்ட்ராங் தவிர வேற எவரும் இருக்க முடியாது. வண்டியிலே வரும்போது, வன்னூர்திலிருந்து இறங்கி வரும்போது என்னிடத்தில் ஓராண்டு ஓடிவிட்டது அதற்குள்ளே என்று. இங்கே சொன்னவர் கூட சொன்னார்கள், தம்பியினுடைய உடல் கிடத்தியிருந்த இடத்தில் நான் வந்து பார்க்கும்போது மிகுந்த மன வலியை அடைந்தேன். இந்த நாட்டில் இத்தனை லட்சக்கணக்கான மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவனுக்கு பாதுகாப்பில்லை, தன் வீட்டு வாசலிலேயே வெட்டி கொன்றுவிட முடியும் என்கிற நிலை இருக்குமானால் இது எப்படிப்பட்ட சமூகம், எப்படிப்பட்ட நாடு? சாதாரண குடிகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் என்கிற கேள்வி எல்லோருக்கும் எழும். கொன்று விட்டார்கள். தம்பி இன்று நம்மோடு இல்லை, உயிரோடு இல்லை, அது உண்மை. ஆனால் யார் கொன்றார்கள், எதற்காக கொண்டார்கள், எவ்வளவு நாள் திட்டமிட்டுக் கொண்டார்கள், எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த கேள்வி ஒவ்வொரு மகனுக்கும் எழ வேண்டும். கைது செய்தார்கள், இவர்கள் தான் கொலை செய்திருப்பார்கள் என்று. கைது செய்தவர்களை நீங்கள் கவனிங்கள். கடற்கரை சாலையில் ஒருவர் திராவிட முன்னேற்ற கழக கட்சி கொடியை கட்டி ஒரு மகிழ்வுந்திலே போயிடுறார்கள் 4-5 இளைஞர். அப்போது முன்னாடி போன பெண்கள் போய்கொண்டிருந்த மகிழ்வுந்திலே போய் தகராறு செய்தது ஒரு பிரச்சனை ஆகிறது. அதை யாரோ எடுத்து போட்டு திரும்ப திரும்ப பேசு பொருளான பிறகு அந்த வண்டியிலே பயணித்த இளைஞர்களை பிடித்து காவல்துறை வண்டியிலே வச்சு பேச விடுகிறார்கள். நாங்கள் அதிமுககாரர்கள், நாங்கள் இந்த டோல், இந்த சுங்கச்சாவடியில் விசாரணைக்கு பயந்து, அதுக்கு பயந்து இந்த திமுக கொடியை கட்டி கொண்டு போனோம் என்று பேச விடுகிறார்கள். உடனடியாக அவனை வாக்குமூலம், அவனே பேச விடுகிற இந்த அதிகாரங்கள், ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகள் என்று கைது செய்யப்பட்டவர்களுடைய வாக்குமூலம் எங்க? நீங்கள் எல்லாம் யார்? எதற்காக ஆம்ஸ்ட்ராங் என்கிற ஒரு தலைவனை கொள்ள வேண்டிய தேவை உங்களுக்கு வந்தது? காரணம் என்ன? யாருடைய மூளையில் உதித்த சிந்தனை ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய வேண்டும் என்று? அது ஓராண்டாக இங்கு இருக்கிற எவருக்கும் தெரியவில்லை. தமிழ் சமூகம் எல்லோருடைய கேள்வியும் அதுதான். யார் முதலாக இவரை கொள்ள வேண்டும் என்று சிந்தித்தவன் எவன்? காரணம் என்ன? அந்த திட்டத்தை வகுத்தவன் யார்? நீ கைது செய்தவன் கூலிக்கு செய்த கொலையாளி, அவனுக்கும் இந்த ஆம்ஸ்ட்ராங்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி என்றால் முதலாக இந்த கொடிய சிந்தனை உதித்தவது எவன் மூலையில்? நீங்க கைது செய்தவர்களை தினம் நீதிமன்றத்தில் நிறுத்த ஒவ்வொரு முறையும் கூட்டிக் கொண்டு வருகிறீர்கள். அவர்களை பார்க்கிறோம். அவர்களிடத்திலே நீங்கள் விசாரித்து காரணத்தை வெளிக்கொண்டு வந்து இந்த மக்களுக்கு சொல்லாதது ஏன்? இதற்காக நாங்கள் கொன்றோம், இவர்தான் சொன்னார், நாங்கள் இதற்காக செய்தோம் என்ற காரணம் இங்கு இருக்கிற எல்லோருக்கும் தெரிய வேண்டுமா வேண்டாம்? 3 பேரை சுட்டுக் கொண்டீர்கள். அவர்கள் யார்? அவர்கள் இந்த கொலைக்கு திட்டமிட்டார்களா? நேரடி கொலையாளிகளா? இந்த கொலைக்கும் அவர்களுக்கு என்ன சம்பந்தம்? ஆம்ஸ்ட்ராங்கை கொல்ல வேண்டும் என்கிற சிந்தனையை தூண்டியவர்கள் அவர்கள் தானா? ஏதாவது பதில் இருக்கிறதா பாருங்க. ஒரு கொலையாளியை சுட்டுக் கொண்டு விடலாம் என்று சட்டம் இருக்குமானால், நடைமுறை இருக்குமானால்,
சிறைச்சாலையே அவசியம் இல்லை, எல்லாரும் சுட்டுக்கோட்டு போட்டு போய்கொண்டே இருக்கலாமே. இது எந்த மாதிரியான அணுகுமுறை? திரும்ப திரும்ப கேட்கிறேன், அந்த 3 பேரை தம்பி ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகள் சொல்லி சுட்டீர்களே, ஏன்? அதற்கு காரணம் சொல்லுங்கள் என்று கேட்கிறேன். ஒருவர் கூட சொல்லுங்க. அதற்கு எதற்கு என்ன காரணம்? சிறையில் இருக்கிறவர்களிடத்தில் ஏன் விசாரித்து அவர்களிடம் இந்த காவல்துறை பெற்ற வாக்குமூலம் என்ன? ஓராண்டு ஓடிவிட்டது. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் இதற்கு பதில் சொல்லித்தானாக வேண்டும். அவர் யார் என்பது எங்களுக்கு தெரிய வரத்தானே வேண்டும். எப்படிப்பட்டது? தம்பி ஆம்ஸ்ட்ராங் கொலையில் மட்டுமல்ல என் உடன் பிறந்தார்களே, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் மனு கொடுக்கத்தானே மக்கள் வந்தார்கள். மாவட்ட ஆட்சியரிடத்திலே மனு கொடுக்க வருகிற மக்கள் கலவரம் செய்வார்கள் என்று முன்னெச்சரிக்கையாக நீங்கள் கண்ணீர் புகை கொண்டு தண்ணீர் துப்பாக்கி தொலை தூரத்தில் இருந்து குறிவாசி சுடக்கூடிய ஸ்னைப்பர் என்ற துப்பாக்கியோடு காத்திருந்தது எப்படி? மனு கொடுக்க வந்த மக்களை சுட்டுக் கொள்ள உத்தரவு பிறப்பித்தது யார்? இதற்கு பதில் உண்டா? கொடைநாட்டிலே 5 பேர் செத்தான், கொன்றார்கள். கொல்ல சொன்னது யார்? ஒரு நிமிடம் கூட முன்னாள் முதலமைச்சர் வீட்டிலே ஒரு நிமிடம் கூட மின்சாரம் அணையாது. தனி தடம், தனி டிரான்ஸ்பார்மர் வச்சு மின்சாரம் கொடுக்கிற இடத்திலே 1 மணி நேரம் மின்சாரம் அணைந்ததற்கு காரணம் என்ன? முதலமைச்சர் வீட்டிலே இருந்தவர்களை கொலை செய்ய சொல்வது யார்? இதற்கு பதில். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானதேசிகன் கைது. இந்த செயலை என்று எவ்வளவு காலமாக செய்கிறார்? என்ன துணிவிலே செய்கிறார்? எத்தனை பெண்களிடத்தில் இது மாதிரி அணுகி இருக்கிறார்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் எந்த இடத்திலாவது பதில் இருக்கிறதா என்னுடன் இருந்தார்களே? இல்லை. இப்போது கூட திருப்போணத்தில் அஜித் அவர்களுடைய அடித்துக் கொன்ற காவலர்கள், அவர்களை சீருடை இல்லாத காவலர்களை அனுப்பி அடித்து விசாரிக்க சொன்னது அந்த அதிகாரி யார்? அதான கேள்வி. எத்தனை எத்தனை கேள்விகள் இந்த நிலத்திலே. ஆனாலும் இந்த நாட்டில் சட்டம் படித்த தம்பிகள், சட்டம் படித்தவன் முன்னாலே நின்று பேசுகிறோம். சட்டம் ஒழுங்கு, சட்டம் இருக்கிறது, ஒழுங்கு இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. அடிமை சமூகத்தின் விடுதலைக்கு என் அன்பு மக்களே, வறுமையில் இருக்கிற ஒரு வீட்டை ஒரே ஒரு மகன் உழைத்தந்த வீட்டின் வறுமையை போக்க முடியாது. அது மாதிரி அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு நாட்டை ஒரே ஒரு மகன் போராடி விடுதலை செய்ய முடியாது. ஒரு ஆம்ஸ்ட்ராங் நமக்கு பத்தாது. இனி ஒவ்வொருவனும் ஆம்ஸ்ட்ராங்காக மாறுவதை தவிர நமக்கு வழி கிடையாது. ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனை கிளர்ச்சி செய்வான். இது பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் நமக்கு கற்பித்தது. நாம் அடிமைகள் என்பதை உணர்ந்து தெளிந்த பிறகும் நாம் கிளர்ச்சி செய்யவில்லை என்றால் இந்த இனம் எழுச்சி பெறுவதும் மீட்சி பெறுவதும் விடுதலை பெறுவதும் வாய்ப்பே கிடையாது. ஒரே ஒரு தலைவன் நமக்கு அரிதினும் அரிதாக பிறந்தான், ஆம்ஸ்ட்ராங். தன்னை பற்றி சிந்திக்காமல் தான் பிறந்த சமூகத்தை பற்றி சிந்தித்தான். அது கல்வி பற்றி மேம்பட்டு உயர வேண்டும் என்று உழைத்தான். அவன் இன்று நம்மோடு இல்லை, ஆனால் அவன் கனவு நம் கையோடு இருக்கிறது, நம் தோள்களில் சுமத்தப்பட்டிருக்கிறது. அவனால் உருவாக்கப்பட்ட தம்பி தங்கைகளே, தூர இருந்து அவனை நேசித்து வாசித்து சுவாசித்துக் கொண்டிருந்த உடன் பிறந்தார்கள். என் போன்ற அண்ணன்களும் உங்களோடு இணைந்து நாங்கள் நிற்கிறோம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் ஒரு அரசியல் இயக்கம் அதிலே சார்ந்திருந்தார். நான் ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருந்தேன். நோக்கம் ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்களே, அடிமை தேசிய இனத்தின் உரிமை, விடுதலை, அதன் பாதுகாப்பான நல்வாழ்வு. இதை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஒரே இலக்கை நோக்கி பாய்ந்த இருவரும் நதிகள், நானும் என் தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அப்படித்தான் இங்கே இருக்கிற என்னுடைய அண்ணன் ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் வினோத் அவர்களும். 2016ஆம் ஆண்டு ஆட்சியின் செயல்பாட்டு வரைவிலே ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது என்கிற முழக்கத்தை முன்வைத்த மகன் உங்கள் உடன் பிறந்தவன் என்கிற திமிரிலே சொல்கிறேன். உடல் எவ்வளவு வேண்டுமானாலும் உறுதியாக இருக்கலாம், ஆனால் கால் உறுதியாக இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு
ஒன்றுபட்டு இயங்க வேண்டிய தேவை வருகிறது. அதாவது கற்பி புரட்சி செய் ஒன்று சேர் என்ற நம்ம புரட்சியாளரின் போதனைக்கு ஏற்ப நாம் எல்லாம் ஒன்றிணைய வேண்டிய கால தேவை உருவாகி இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் இருந்து நம்மை எல்லாம் எவ்வளவு உணர்வு சூடேற்றி உசிப்பி எழுப்புவாரோ அதைவிட இறந்து சிந்திய ரத்த துளிகளால் நம்மை எல்லாம் பல மடங்கு உணர்வு சூடேற்றி உசிப்பி இருக்கிறான் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஆம்ஸ்ட்ராங் 1000 தம்பிதங்கைகளை அறிவார்ந்த தம்பிதங்கைகளாக வீரியமிக்க நல்மணிகளாக உருவாக்க முடியும், விதைகளாக உருவாக்க முடியும் என்றால் ஒவ்வொருவனும் ஆம்ஸ்ட்ராங்க மாறினால் சமூகம் மாறுமா மாறாதா என்பதை கேள்வியை நீங்களே எழுப்பி பாருங்கள். ஒரு மகனால் இவ்வளவு முடிந்ததென்றால் ஒவ்வொருவனும் ஆம்ஸ்ட்ராங் ஆனால் உறுதியாக சமூக மாற்றம் நிகழும். அது எவராலும் தடுக்க முடியாது. இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார் பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இது நாம் போராடி பெற வேண்டிய, புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய காலம் அல்ல, போராடி பெற வேண்டிய காலம். தம்பியை இழந்திருக்கிறோம், அந்த இடத்தில் அதற்கான நீதியை போராடி பெற வேண்டிய நிர்பந்தத்தில் நாம் நிற்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை வெறும் அற்ப வாக்காளர்களாக கருதுவதாலேதான் அதை பற்றி கவலைப்படாமல் கடந்து கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஓராண்டுக்குள் யாரு என்ன எதுன்னு கண்டுபிடிக்க முடியாதா? நினைச்சால் முடியும். நான் கூட கேட்டேன், நீங்க எப்படி இந்த ஆம்ஸ்ட்ராங் இதை இவ்வளவு கவனக்குறைவா விட்டீர்கள் என்று. காவல்துறையில் சொல்கிறார், நாங்கள் 2 முறை எச்சரித்தோம் என்கிறார். உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, அதாவது த்ரெட்டன் இருக்கிறது என்று எச்சரித்தோம். எச்சரிப்பது காவல்துறையின் வேலை இல்லை, பாதுகாப்பதுதான் காவல்துறையின் வேலை. எச்சரிப்பது என்னுடைய தம்பியில் கூட தான் என்னை சொல்வார்கள், அண்ணா பாதுகாப்பாருங்கண்ணா, அண்ணா பத்திரமண்ணா, நீங்க கவனம் என்று. அது காவல்துறையின் வேலை அல்ல. எச்சரிப்பது காவல்துறையின் வேலை இல்ல, பாதுகாப்பதுதான். எப்படி இருக்கிறது? 2 முறை நாங்கள் எச்சரித்தோம், அவர் கவனம் இல்லாமல் இருந்து விட்டார்கள். இது எப்படி? எவ்வளவு பொறுப்பற்ற பதில். சாதாரண வலையொலியில் யூடியூப்ல பேசுறான்ல, அவனுக்கெல்லாம் 2 போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்கு இந்த நாடு. யாருன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு. இந்த சமூக மாற்றத்திற்கு நின்ற மகத்தான ஒரு இளைஞனை பாதுகாக்க இந்த நாடு தவறிட்டது. பலர்களை பத்திரப்படுத்தி விட்டு வீரியமிக்க நெல்மணியை தொலைத்து விட்டார்கள். இவர்கள் கொடுமை. பேப்பர் மில் அந்த ஆலை இருக்கிற அந்த சாலைக்கு தம்பி பெயரை வைக்க சொல்லி வலியுறுத்தினேன் என்று. இன்று கோரிக்கை வைக்கிற இடத்திலே இருக்கிறோம், நாளை நிறைவேற்றுகிற இடத்திற்கு வருவோம், அவ்வளவுதான். எப்போதுமே என் உடன் பிறந்தார்களே, மக்களின் பிரச்சனைகளை, மக்களின் கோரிக்கைகளை அரசு கையில் எடுக்கவில்லை என்றால், கவனம் எடுக்கவில்லை என்றால், அதிகாரத்தை அரசை கையில் எடுப்பதை தவிர மக்களுக்கு வேற வழி இல்லை. இதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானது என்று போதிக்கிறார். அவரை வாசித்து நேசித்து அவர் வழித்தோன்றலாக வருகிற நான், அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்பதை பின் சேர்த்தேன். அதிகாரம் மிக வலிமையானது என்றார் அண்ணல் அம்பேத்கர். ஆம், அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்பதை பின் சேர்த்து முழக்கத்தை முன்வைத்தேன். அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிறார். அதேதான் என் அன்பு தம்பி ஆம்ஸ்ட்ராங் வலியுறுத்துறார். நமக்கு 2 இலக்கே ஆட்சி அதிகாரம் தான். அதை அடைவதற்கு முன்பு அவர் சொல்வது, நாம் ஆட்சியாளர்கள் என்கிற உளவியல் நிமிர்வு வர வேண்டும். அந்த உளவியல் நிமிர்வில் நிமிர்ந்த மகன் தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். முதல்ல நான் யாருன்னு நான் நிமிரணும்ல. நீ தாழ்த்தப்பட்டவன் சொன்ன நான் தாழ்த்தப்பட்டவன் ஆயிடுவேனா? உன் வார்த்தையே பார், நான் தாழ்ந்தவன் அல்ல, தாழ்த்தப்பட்டவன். யாரால், எவனால், எப்போது? இந்த கேள்வி எழுதுதா? நான் தாழ்ந்தவன் அல்ல.
நான் தமிழன், ஆதி தமிழன். எங்களுடைய புரட்சி பாவலர் சொல்கிறார், தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். நான் ஏண்டா தாழ்ந்தவன்? உலகத்திற்கு அறிவியல், அரசியல், நாகரிகம், பண்பாடு, கலை, இலக்கியம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவன். உலக பொதுமறை தந்த எங்கள் பாட்டன் வள்ளுவ பெருமகனாரே ஆதி பறையன்தான் என்பது திமிரும் பெருமிதமும் எனக்கு இருக்கு. நீ அப்படித்தானே சொல்ற? கடவுளை கடன் கொடுத்து இறைவனை வழிபடுகிற இறைவனை இரவல் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் நாம். அந்த திமிரும் பெருமிதமும் வராத வரை நமக்கு நிமிர்வில்லை. நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசனை விட கல்வியாளன் வேணுமா தமிழ்நாட்டிலே? பிறப்பின் அடிப்படையிலே பேதம் பாராட்டுகிற இந்த வர்ணாசிரம கோட்பாடுகளுக்கு எதிராக ஒரு மாற்று கோட்பாட்டை உருவாக்கிக் கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லை. எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை. அப்ப என்ன செய்யலாம்? இங்கே யார் பறையன் என்று கேட்டால் நான் தான் என்று நிமிரடா. அதான்டா எழுச்சிங்க. அந்த நிமிர்வு வராத வரை கடினம். இந்த கூட்டத்திலே அந்த துணிவோடும் தெளிவோடும் நிமிர்ந்த ஒருவன் தான் இன்று சிலையாக நிமிர்ந்து நிற்கிற என் உயிர் தம்பி ஆம்ஸ்ட்ராங் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கையில் புரிந்து கொள்ளவில்லை. அவன் கையை உயர்த்தினதே அண்ணனும் தம்பியும் ஒரே மாதிரி கையை உயர்த்தி நிற்கிறார். அது புரட்சி ஓங்குக, புரட்சி வெல்லும், ஜெய் பீம், எப்படி வேணுமாலும் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி பார்த்தாலும் இந்த இழப்பை நம்மால் ஈடுகட்ட முடியாது. ஆனால் தம்பிக்கு நாம் செய்ய வேண்டியது நீதியை பெற்றுக் கொடுத்து அவன் காலடியில் சமர்ப்பிக்க வேண்டும். அவனுடைய கனவை நாம் நிறைவேற்ற வேண்டும். அந்த உறுதியை நாம் ஏற்கணும். தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தின் மேம்பாடு, உயர்வு, அதுக்கு இருக்கிற ஒரே கருவி கல்வி, அறிவு. அது ஒன்றுதான். வாக்கு என்பது மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட ஒரு தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட ஜனநாயக நாட்டிலே, மக்களாட்சி ஏற்றுக்கொண்ட நாட்டிலே வாக்கு என்பது வலிமை மிக்க கருவி, வலிமை மிக்க ஆயுதம். அண்ணலே நமக்கு போதிக்கிறார், என்னை கடவுளாக்கி வழிபடாதே, கருவியாக்கி போராடு என்று. அப்படி தம்பி ஆம்ஸ்ட்ராங் என்பவன் நமக்கு வழிபடுகிற ஒரு ஆள் அல்ல. நாம் ஆயுதமாக அவனை கையிலே ஏந்தி, ஆம்ஸ்ட்ராங் என்பது வலிமை மிக்க ஆயுதம், வலிமை மிக்க கருவி. அதை எடுத்துக்கொண்டு களத்தில் நின்று போராடி நம் இன விடுதலையை வென்று முடிக்க வேண்டும் என்கிற உறுதியை இந்நாளிலே ஏற்போம். என்னுடைய ஆருயிர் இளவல், என் அன்பு தம்பி, பகுஜன் ஜமாத் கட்சியினுடைய மாநில தலைவர், சமத்துவ தலைவன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னுடைய உளப்பூர்வமான புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் நான் பெருமை அடைகிறேன். அவனுடைய கனவு நம் கைகளில் இருக்கிறது. அதை நிறைவேற்றும் வரை சற்றும் தளர்ச்சியின்றி தொடர்ந்து போராடுவோம். உங்களோடு, உங்கள் உடன்பிறந்தான் இணைந்து நிற்பேன் என்கிற உறுதியை இந்நாளிலே தருகிறேன். புதிதாக தொடங்கப்பட்ட தமிழ்நாடு பகுஜன் ஜமாத் கட்சிக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். தம்பி விட்டு சென்ற கனவை அவருடைய இணையால் பொற்கொடி அம்மையார் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று நான் நம்பி அவர்களுக்கு என் இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தமிழ் மாநில பகுஜன் ஜமாத் கட்சியினுடைய தலைவராக தம்பியினுடைய உயிர் துணையால் பொற்கொடி அம்மையார் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்கள். தம்பி விட்டு சென்ற பணியை நீங்கள் தொடர்ந்து சென்று அவனுடைய கனவை வென்று முடியுங்கள். அதற்கு நாங்கள் எல்லோரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்கிற உறுதியை தருகிறேன். உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும், என் ஆருயிர் தம்பி ஆம்ஸ்ட்ராங்குக்கு என்னுடைய புகழ் வணக்கம். நாம் தமிழர். ஜெய் பீம். மிகச்சிறப்பான நினைவேந்தல் உரையை ஆற்றியிருக்கிற
நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அன்பு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு சமத்துவ மங்கை திருமதி ஆம்ஸ்டாங் அவர்கள் சார்பாகவும், நினைவேந்தல் குழுவினுடைய சார்பாகவும் பணிவார்ந்த அன்பார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சமத்துவ தலைவர் நம் இதயங்களிலெல்லாம் நிறைந்திருக்கிற நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் குறிப்பிட்டதைப் போல மாமனிதராக விளங்கியிருக்கிற நம்முடைய சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்டாங் அவர்கள் தன்னுடைய இன்னுயிரை இந்த சமூகத்திற்காக, இந்த மக்களுடைய சமூக அரசியல் பண்பாட்டு விடுதலைக்காக தியாகம் செய்த தினமான இன்று அவர் உயிரை தியாகம் செய்த நேரம் சரியாக 7:05 7:05 இந்த நினைவேந்தல் சங்கமம் நடைபெறும் இடத்தில் மௌன அஞ்சலி செலுத்தவிருக்கிறோம். ஆகவே இந்த மௌன அஞ்சலி நிகழ்விற்கு முன்னதாக சமத்துவ தலைவருடைய புகழை போற்றுகின்ற வகையிலே நம்முடைய திரைப்பட பின்னணி பாடகர் சரவடி சரண் அவர்கள் ஒரு பாடலை, இரங்கல் பாடலை சில மணித்துளிகள் பாடுவார். இந்த பாடல் வந்து அண்ணனை பத்தி நிறைய பேர் நம்ம என்ன வேணாலும் கெத்தா சொல்லலாம். அண்ணன் வந்து மாசு, அண்ணன் சிங்கம், பாட்சா, மாணிக்கம்னு சொல்லலாம். இருந்தாலும் அந்நியார் பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு எங்களின் இசை நிகழ்ச்சி இசைத்துறையின் சார்பாக, எனது குடும்பத்தினர் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணனுக்கு எத்தனை பாட்டு எழுதி பாடினாலும் நம்மளுக்கு அது ஈடு இல்லை. இருந்தாலும் ஒரு இரங்கல் பாடல். எங்க கவிதை புத்தகம் தொலைஞ்சு போனது, ஆம்ஸ்டாங் காவியமே கலைஞ்சு போனது. எங்க கவிதை புத்தகம் தொலைஞ்சு போனது, எங்களோட காவியமே கலைஞ்சு போனது. நீங்க இறந்த செய்தி தேடி வந்தது, ஆமா அண்ணா இறந்த செய்தி தேடி வந்தது. செய்தியை கேட்டவுடன் மனசு நொந்தது. எங்க கவிதை புத்தகம் தொலைஞ்சு போனது, எங்களோட காவியமே கலைஞ்சு போனது. நீங்க இறந்து போவன்னு நாங்க நினைக்கவில்லைனா, உன்னை தேடி பார்க்கிறோம் பெரம்பூர்ல காணவில்லைனா. அந்த பால போலத்தான் உங்க மனசு வெல்லனா, நாங்க மீறவே மாட்டோம். ஆமு அண்ணன் சொன்ன சொல்லனா, உனக்கு மலர் மாலை போட வந்தேனே, உன் மீது பாடல் எழுதி பாட வந்தேனே. படைத்த இறைவா இது உனக்கு நியாயமா, எங்க அண்ணனை பறிச்சுக்கினே அநியாயமா. யமன் சூழ்ச்சியாலதான் உங்க உயிர் பிரிஞ்சது, எங்க நெஞ்சில கட்டுன கோட்டை எல்லாம் இடிஞ்சது. உன்னை பார்க்க வேணுன்னு
ஒரு கோடி மனசு ஏங்குது உங்க கூட வாழ்ந்த நாள நினைச்சு மக்கள் அழுது புலம்புது உங்க குரல நாங்க கேட்க வேணும்னா மறுபடியும் உங்க முகத்தை பார்க்க வேணும்னா உங்க குரல நானும் கேட்க வேணும்னா ஒரு கோடி ஆம்சாங்கு சட்டமன்ற உறுப்பினரை ஜெயிக்க வேணும் அதை நாங்க பார்க்க வேணும்னா நன்றி நன்றி. சிறப்பான ஒரு இரங்கல் பாடலை சமத்துவ தலைவருக்காக மிகுந்த வலிகளோடு நம் இதயங்களில் கடத்தி இருக்கிற அன்பு திரைப்பட பின்னணி பாடகர் சரவடி சரண் அவர்களுக்கு அனைவரும் இன்னும் 5 நிமிடத்தில் நம்முடைய இன்றைய தினம் சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல நம்மிடையே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்மிடையே கொள்கையாக கோட்பாடாக நம்மை நெறிப்படுத்துகின்ற அறிவுரையாக நம்மிடையே சமத்துவ தலைவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த பொத்தூர் கிராமத்தில் ஒரு தலைவருக்கு இவ்வளவு சிறப்பான முறையிலே நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றிருப்பது என்பது ஒரு மாபெரும் வரலாறு. இன்று அதிகாலையிலிருந்து தொடர்ச்சியாக மக்கள் அடர்த்தி குறையாமல் தொடர்ச்சியாக அனைத்து சமூக மக்களும் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து சமூக மக்களும் அனைத்து மதத்தை சார்ந்த மதகுருமார்களும் சமூகத்திலே அனைத்து நிலைகளில் உள்ள மக்களும் எழுத்தாளர்களும் கலைஞர்களும் சிந்தனையாளர்களும் தொடர்ச்சியாக இந்த நினைவிடத்திலே அடர்த்தி குறையாத அளவிற்கு மக்கள் வெள்ளம் இன்றைக்கு காலை முதல் இந்த நிமிடம் வரை கரை புரண்டு ஓடிக்கொண்டே இருந்தது. அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த மகத்தான தலைவர் தான் நம்முடைய சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். நம்முடைய நினைவேந்தல் மலரிலே கூட நம்முடைய சமத்துவ மங்கை திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மக்கள் மனங்களை வென்ற மகா சக்கரவர்த்தி ஆம்ஸ்ட்ராங் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி தமிழகத்திலே அனைத்து மக்களுடைய இதயங்களையும் வென்ற தலைவராக நம்முடைய சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இருந்த காரணத்தினால் இன்றைக்கு ஒரு சிறப்பான நினைவேந்தல் நிகழ்வு இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்களை அணி திரட்டி லட்சக்கணக்கான மக்கள் தானே முன்வந்து பெண்கள், இளைஞர்கள், கலைஞர்கள், சிந்தனையாளர்கள், எழுத்தாளர்கள், அரசியல் கட்சி தலைவர்களை எல்லாம் நாங்கள் சந்தித்து கேட்கின்ற பொழுது ஆம்ஸ்ட்ராங்குடைய நினைவேந்தல் நிகழ்வா, நிச்சயமாக நாங்கள் வருகிறோம், நிச்சயமாக நாங்கள் வருகிறோம். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை நாங்கள் வாழ்ந்த காலத்திலே அவரோடு நெருங்கி பழகுகின்ற வாய்ப்பை இழந்திருக்கிறோம். அவர் மறைந்த பிறகுதான் அவர் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய உன்னதம் தெரிகிறது என்று சொல்லி அண்ணனுடைய பெரும்புகழை இன்றைக்கு இந்த மேடையிலே ஒலித்திருக்கிறார்கள். அனைவரும் எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஞ்சலி செலுத்த வேண்டிய நேரம்.
இசையை ஒலிக்காதீங்க தயவு செஞ்சு. இன்னும் கரெக்டா 1 மணித்துளிகள் தான் இருக்குது. 7:05 நம்ம அண்ணன் நம்மை விட்டு மறைந்த அந்த நேரம். இந்த மன்றத்திலே, இந்த இடத்திலே அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நம்மை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் மௌன அஞ்சலி செலுத்தி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை உணர வேண்டும். மௌன அஞ்சலி தொடங்குகின்ற பொழுது ஜெய் பீம் என்று சொல்லப்படும். அதை போல மௌன அஞ்சலி முடிகின்ற பொழுது ஜெய் ஆம்ஸ்ட்ராங் என்று சொல்லப்படும். இதை நீங்கள் ஒரு குறியீடாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் சில மணித்துளிகளில் சமத்துவ தலைவருக்கான நினைவேந்தல் மௌன அஞ்சலி. ஜெய் பீம். ஜெய் ஆம்ஸ்ட்ராங். சிறப்பான முறையிலே சமத்துவ தலைவர் அவர்களுடைய மௌன அஞ்சலி நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்னும் சில நிமிடங்களில் நம்முடைய புரட்சி இயக்குனர் ப. ரஞ்சித் அவர்களுடைய தயாரிப்பில் நம்முடைய எழுத்தாளர் வாசுகி பாஸ்கர் அவர்கள் இயக்கியிருக்கிற சமத்துவ தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் குறித்த ஆவணப்படம் வெளியிடப்பட உள்ளது. நம்முடைய எழுத்தாளர் வாசுகி பாஸ்கர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இன்னும் அரை மணி நேரம், 3/4 மணி நேரத்தில் நம்முடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியை நிறைவு
நம்முடைய பேரன்பிற்கினிய சமத்துவ தலைவன் என் அன்பு தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய நினைவேந்தல் சங்கமத்தில் உணர்வு எழுச்சியோடு சங்கமித்திருக்கிற என் உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். ஈழப்படுகொலை நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக அதற்காக போராடி பலமுறை சிறைப்படுத்தப்பட்டு நான் இருந்த காலகட்டத்தில் என்னுடைய அன்பு தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் என்னை சந்திக்க விரும்பினார். அப்போது நானும் அவரும் ஒரு விடுதியில் சந்தித்து ஒரு 3 மணி நேரங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அப்போதே அவர் பகுஜன் சமாஜ் கட்சியிலே சேர்ந்து மிக உயர்ந்த பொறுப்புக்கு வந்திருந்தார். இப்ப எனக்கெல்லாம் ஒரு அந்த நேரத்தில் இருந்த வருத்தத்தை தம்பியிடத்திலே பகிர்ந்து கொண்டேன். நான் காங்கிரஸ் குடும்பத்தில் இருந்து அந்த பின்னணியிலிருந்து வளர்ந்து வந்திருந்தாலும் பிறகு திராவிட இயக்கங்களின் மீது பற்றுக்கொண்டு அதிலே பயணித்திருந்தாலும் கண்முன்னே நம் இனச்சாவு இதை நிகழ்த்தியவர்கள் நடத்தியவர்கள் எல்லாம் யார் என்று தெரிந்த பிறகு இந்தியம் திராவிடம் இந்த பற்றுகள் எல்லாம் தகர்ந்து விழுந்து விட்டது. அப்போது என் தம்பி ஆம்ஸ்ட்ராங் இந்திய தேசிய அரசியலிலே பகுஜன் சமாஜ் கட்சியிலே தமிழ்நாட்டின் மாநில பொறுப்பிலே இருந்தார். 2 நீண்ட நேரம் அது நான் தமிழ் தேசிய அரசியலை எடுத்து பேச, அவர் இந்திய தேசிய அரசியலை பேச, இருவரும் அதே அன்போடு அவரவர் நிலைப்பாட்டோடு ஒரே இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்கினோம். ஒன்றை என்னிடம் இளைய என் தம்பி தங்கைகளுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒரு இளைஞன், அதுவும் மிக கீழ்நிலையிலிருந்து வளர்ந்து வருகிற ஒரு இளைஞன் தான் சிறப்பாக வாழ வேண்டும், தானும் தன் குடும்பமும் வசதியாக வாழ வேண்டும், அப்படித்தான் எல்லோரும் எண்ணுவார்கள். ஆனால் என்னுடைய தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான் கல்வி கற்று உயர்ந்த நிலைக்கு வந்தது போல தான் சார்ந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு பிள்ளையும் வர வேண்டும் என்று எண்ணிய ஒரு மகத்தான தலைவன் ஆம்ஸ்ட்ராங் அவர். இதைத்தான் மார்க்ஸ் நமக்கு சொல்கிறார். ஒரு மனிதன் தானும் தன் குடும்பமும் வாழ வேண்டும் என்று உழைப்பானேயானால் அவன் மனிதன் ஆகிறான். தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த பெருமை மிக்க சமூகமும் வாழ வேண்டும் என்று உழைப்பானேயானால் அவன் மாமனிதனாகிறான் என்று சொல்வார். அப்படி மாமனிதனான ஒருவரை பற்றித்தான், அவருடைய நினைவலைகளை பற்றித்தான் நாம் அங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம்.
பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சென்னைக்கு வந்திருந்த போது கன்னிமாரா விடுதியிலே தங்கியிருந்த போது ஊடகவியலாளர்கள் எல்லாம் போய் நீங்கள் உங்கள் மக்கள் மிகவும் ஏழ்மை வறுமையிலே வாடி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் நீங்கள் விலை உயர்ந்த ஆடை அணிந்திருக்கிறீர்கள், உயர்ந்த விடுதியிலே தங்கியிருக்கிறீர்கள், உயர்ந்த படுக்கையிலே படுத்து உறங்குகிறீர்கள், இது உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா என்று கேள்வியை எழுப்புகிறார். அதற்கு அண்ணல் தந்த மறுமொழி, ஆனால் அவர்களே கேட்கிறார்கள், காந்தியார் அவர்கள் ஒரு கோமணத்தை கட்டிக்கொண்டு தெருவிலே குப்பைகளை கூட்டிக் கொண்டிருக்கிறார், அவர் எளிமையாக இருக்கிறார், நீங்கள் இப்படி வசதியான உடை உடுத்தி இப்படி இருக்கிறீர்களே என்ற கேள்வி எழுப்பியதற்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்த செய்தி, என் மக்கள் நீங்கள் சொன்னது போல வறுமை ஏழ்மையில் சிக்கி வாடிக்கொண்டிருக்கிற என் மக்கள் கல்வி கற்று மேம்பட்டு கலாச்சாரத்தில் பண்பாட்டில் உயர்ந்து என்னை போல வாழ வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக நான் இருக்கிறேன். அதற்கு ஒரு ரோல் மாடலாக, முன்னத்தியராக, முன்மாதிரியாக நான் வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் காந்தியார் அவர்கள் என் தெருக்களிலே போய் என் மக்களிடத்திலே கோமணத்தை கட்டிக்கொண்டு தெருவை கூட்டிக் கொண்டு இது உயர்ந்த பணி, சிறந்த பணி, இந்த வேலையை செய்வது இறைவனுக்கு செய்கிற பணி, இதையே செய்யுங்கள் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். நான் உளவியல் நீர்முயர்வை என் மக்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன், அவர் உளவியல் அடிமை சிந்தனையை விதைத்துக் கொண்டிருக்கிறார் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் அந்த செய்தியாளர்களுக்கு பதிலளித்திருந்தார். அண்ணல் அம்பேத்கர் கொண்டிருந்த கோட்பாட்டை எப்படி புரட்சியாளர் ஒரு ரோல் மாடலாக, முன்னத்தியராக தன் சமூக மக்களுக்கு வாழ்ந்து காட்டி தன்னை போல எல்லோரும் கல்வியறி பெற்று மேம்பட வேண்டும் என்று பாடுபட்டாரோ அதனுடைய வழித்தோன்றலாக வாழ்ந்தவன் என்னுடைய தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அறிவாசான் என்று அண்ணல் அம்பேத்கரை சொல்வது வெறும் புகழ்ச்சிக்கல்ல என் உடன் பிறந்தார்களே. ஆஸ்திரேலிய நாட்டிலே அந்த நாட்டினுடைய பிரதம அமைச்சர் உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளர் சிலையை திறக்கப் போகிறோம் என்பது செய்தி. அவர்கள் எல்லாம் வாகனத்தில் போய்க் கொண்டிருக்கிறார்கள். உலகமே அவளோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் தான். அங்கே போய் ஒரு அரங்கத்திலே ஒரு சிவப்பு பட்டு துணி போர்த்தி ஒரு சிலை மூடி வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிலையை திறந்தார்கள். அங்கே அண்ணல் அம்பேத்கருடைய சிலை, மார்பளவு சிலை, உலகத்திலே ஆகச் சிறந்த கல்வியாளன் சிலை என்று ஆஸ்திரேலிய நாட்டிலே திறந்திருந்தார். ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலே 10,000 புத்தகங்கள் படித்திருக்க வேண்டும், 10,000 மைல்கள் பயணம் செய்திருக்க வேண்டும். இது சீன பொன்மொழி. ஐயா இறையன்பு எழுதிய 10,000 மைல் பயணத்திலே அதை குறிப்பிட்டிருப்பார். ஆனால் ஒரு மனிதன் 64,000 புத்தகங்கள் தன் வாழ்நாளில் படித்தார் என்றால் அது அண்ணல் அம்பேத்கர், அறிவாசன் அண்ணல் அம்பேத்கர் மட்டும்தான். படுக்கிற இடம் கூட தான் படிக்கிற இடத்திற்கு அருகிலே இருக்க வேண்டும் என்று நூலகம் இருக்கிற இடத்திற்கு பக்கத்திலே அறை எடுத்து தங்கிய மகத்தான மேதை நம்முடைய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அந்த அறிவாசான் நமக்கு சிலை அல்ல, சிந்தனை. அதுபோல என் தம்பி ஆம்ஸ்ட்ராங்கும் நமக்கு வெறும் சிலை அல்ல, சிந்தனை. இங்கே அருமை பெரியவர்களே, அன்பு பெற்றோர்களே, என்னிலும் என் தம்பி தங்கைகளே, அரசியல் அதிகாரத்திற்கு வந்தவன் அல்ல என்னுடைய தம்பி ஆம்ஸ்ட்ராங். அவன் கவுன்சிலரோ, சட்டமன்ற உறுப்பினரோ, பாராளுமன்ற உறுப்பினரோ, அமைச்சர் பெருமக்களோ எதுவும் இல்லை. அண்ணல் அம்பேத்கர் கற்பித்தது போல, கற்பி புரட்சி செய் ஒன்று சேர் என்று போதித்தது போல, தான் கற்றது போல எண்ணற்ற இளைய தலைமுறை தம்பி தங்கைகளை கற்க வைத்தவன் நம்முடைய தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அதிலே அதிகாரத்தில் இருந்தவர்கள் எல்லாம் செய்ய தவறிய ஒன்றை கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருக்கிற தமிழ் குடிகளில் எவ்வழி செல்வதென்று தட்டுக்கட்டு தவித்து நின்ற தம்பி தங்கைகளை தேடி பிடித்து தான் படித்தது போலவே
பல ஆயிரம் பேரை சட்டம் படிக்க வைத்த ஒரு கல்வி வள்ளல் தம்பி ஆம்ஸ்ட்ராங் என்பதில் எவருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. இதையெல்லாம் உயர் பதவிக்கு வந்தவர்கள் செய்திருக்க வேண்டும். ஆனால் ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்து எவருக்குமே தெரியாமல் பல ஆயிரம் பேரை தன்னை போலவே சட்டம் படித்து சட்ட மேதைகளாக மாற்றிய மகன் நம்முடைய அன்பு தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இதையெல்லாம் அவர் விதைத்த விதை, பிடல் காஸ்ட்ரோ சொல்வது போல, விதைத்தவன் உறங்கினாலும் விதை உறங்காது என்பது போல, விதைத்தவன் இன்று உறங்கி இருக்கலாம், ஆனால் அவன் விதைத்த விதைகள் பல ஆயிரக்கணக்கில் நீங்கள் முளைத்து நிற்கிறீர்கள். அநேகமாக இந்த கூட்டத்திலே வெள்ளை உடை அணிந்து நிற்கிற என் தம்பி எல்லோரும் என் தம்பிமார்கள் எல்லாம் அவரால் சட்டம் படிக்க வைக்கப்பட்ட தம்பிகளாகத்தான் இருப்பீர்கள் என்று நான் அறிகிறேன். இந்த மகத்தான பணியை செய்வதற்கு யாரும் முன்வர மாட்டார்கள். தான் சட்டம் படித்தோம், நாம் சம்பாதிப்போம், நம் வாழ்க்கையை பார்த்து கொண்டு போவோம் என்றுதான் இந்த சமூகம் போய்கொண்டு இருக்கிறது. மக்கள் பணி செய்ய வருகிறோம் என்று வந்த மகத்தான பெரும் பெரும் தலைவர்கள் என்று நாம் நம்பிக்கொண்டவர்களோட தானும் தன்னுடைய வாழ்க்கையும் என்றுதான் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி தம்பி ஆம்ஸ்ட்ராங் இல்லை. அவன் ஒன்றும் 60-70 வயது முதியவன் இல்லை, சாதித்து முடிக்கிறது. இளம் வயதிலேயே இவ்வளவு பெரிய சாதனையை செய்து முடித்த ஒரு இளைஞன் இந்த நிலத்தில் ஆம்ஸ்ட்ராங் தவிர வேற எவரும் இருக்க முடியாது. வண்டியிலே வரும்போது, வன்னியூர்திலிருந்து இறங்கி வரும்போது என்னிடத்தில் ஓராண்டு ஓடிவிட்டது அதற்குள்ளே என்று இங்கே சொன்னவர் கூட சொன்னார்கள். தம்பியினுடைய உடல் கிடத்தியிருந்த இடத்தில் நான் வந்து பார்க்கும்போது மிகுந்த மன வலியை அடைந்தேன். இந்த நாட்டில் இத்தனை லட்சக்கணக்கான மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவனுக்கு பாதுகாப்பில்லை, தன் வீட்டு வாசலிலேயே வெட்டி கொன்றுவிட முடியும் என்கிற நிலை இருக்குமானால் இது எப்படிப்பட்ட சமூகம், எப்படிப்பட்ட நாடு? சாதாரண குடிகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும் என்கிற கேள்வி எல்லோருக்கும் எழும். கொன்று விட்டார்கள். தம்பி இன்று நம்மோடு இல்லை, உயிரோடு இல்லை, அது உண்மை. ஆனால் யார் கொன்றார்கள், எதற்காக கொன்றார்கள், எவ்வளவு நாள் திட்டமிட்டுக் கொண்டார்கள், எந்த நடவடிக்கையும் இல்லை. இந்த கேள்வி ஒவ்வொரு மகனுக்கும் எழ வேண்டும். கைது செய்தார்கள், இவர்கள் தான் கொலை செய்திருப்பார்கள் என்று. கைது செய்தவர்களை நீங்கள் கவனிங்கள். கிழக்கு கடற்கரை சாலையில் ஒருவர் திராவிட முன்னேற்ற கழக கட்சி கொடியை கட்டி ஒரு மகிழ்வுந்திலே போயிடுறார்கள் 4-5 இளைஞர்கள். அப்போது முன்னாடி போன பெண்கள் போய்கொண்டிருந்த மகிழ்வுந்திலே போய் தகராறு செய்தது ஒரு பிரச்சனை ஆகிறது. அதை யாரோ எடுத்து போட்டு திரும்ப திரும்ப பேசு பொருளான பிறகு அந்த வண்டியிலே பயணித்த இளைஞர்களை பிடித்து காவல்துறை வண்டியிலே வச்சு பேச விடுகிறார்கள். நாங்கள் அதிமுக காரர்கள், நாங்கள் இந்த டோல், இந்த சுங்கச்சாவடியில் விசாரணைக்கு பயந்து, அதுக்கு பயந்து இந்த திமுக கொடியை கட்டி கொண்டு போனோம் என்று பேச விடுகிறார்கள். உடனடியாக அவனை வாக்குமூலம், அவனே பேச விடுகிற இந்த அதிகாரங்கள் ஆம்ஸ்ட்ராங் கொலையாளிகள் என்று கைது செய்யப்பட்டவர்களுடைய வாக்குமூலம் எங்க? நீங்கள் எல்லாம் யார்? எதற்காக ஆம்ஸ்ட்ராங் என்கிற ஒரு தலைவனை கொள்ள வேண்டிய தேவை உங்களுக்கு வந்தது? காரணம் என்ன? யாருடைய மூளையில் உதித்த சிந்தனை ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய வேண்டும் என்று? அது ஓராண்டாக இங்கு இருக்கிற எவருக்கும் தெரியவில்லை. தமிழ் சமூகம் எல்லோருடைய கேள்வியும் அதுதான். யார் முதலாக இவரை கொள்ள வேண்டும் என்று சிந்தித்தவன் எவன்? காரணம் என்ன? அந்த திட்டத்தை வகுத்தவன் யார்? நீ கைது செய்தவன் கூலிக்கு செய்த கொலையாளி, அவனுக்கும் இந்த ஆம்ஸ்ட்ராங்குக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி என்றால் முதலாக இந்த கொடிய சிந்தனை உதித்தவது எவன் மூளையில்? நீங்க கைது செய்தவர்களை தினம் நீதிமன்றத்தில் நிறுத்த ஒவ்வொரு முறையும் கூட்டிக் கொண்டு வருகிறீர்கள். அவர்களை பார்க்கிறோம். அவர்களிடத்திலே நீங்கள் விசாரித்து காரணத்தை வெளிக்கொண்டு வந்து இந்த மக்களுக்கு சொல்லாதது ஏன்? இதற்காக நாங்கள் கொன்றோம், இவர்தான் சொன்னார், நாங்கள் இதற்காக செய்தோம் என்ற காரணம் இங்கு இருக்கிற எல்லோருக்கும் தெரிய வேண்டுமா வேண்டாம்?
3 பேரை சுட்டுக் கொண்டீர்கள். அவர்கள் யார்? அவர்கள் இந்த கொலைக்கு திட்டமிட்டார்களா? நேரடி கொலையாளிகளா? இந்த கொலைக்கும் அவர்களுக்கு என்ன சம்பந்தம்? ஆம்சாங்கை கொல்ல வேண்டும் என்கிற சிந்தனையை தூண்டியவர்கள் அவர்கள் தானா? ஏதாவது பதில் இருக்கிறதா பாருங்க. ஒரு கொலையாளியை சுட்டுக் கொண்டு விடலாம் என்று சட்டம் இருக்குமானால், நடைமுறை இருக்குமானால், சிறைச்சாலையே அவசியம் இல்லை. எல்லாரும் சுட்டுக் போட்டு போய்கொண்டே இருக்கலாமே. இது எந்த மாதிரியான அணுகுமுறை? திரும்ப திரும்ப கேட்கிறேன், அந்த 3 பேரை தம்பி ஆம்சாங் கொலையாளிகள் சொல்லி சுட்டீர்களே, ஏன்? அதற்கு காரணம் சொல்லுங்கள் என்று கேட்கிறேன். ஒருவர் கூட சொல்லுங்க. அதற்கு எதற்கு என்ன காரணம்? சிறையில் இருக்கிறவர்களிடத்தில் ஏன் விசாரித்து அவர்களிடம் இந்த காவல்துறை பெற்ற வாக்குமூலம் என்ன? ஓராண்டு ஓடிவிட்டது. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் இதற்கு பதில் சொல்லித்தானாக வேண்டும். அவர் யார் என்பது எங்களுக்கு தெரிய வரத்தானே வேண்டும். எப்படிப்பட்டது? தம்பி ஆம்சாங் கொலையில் மட்டுமல்ல என் உடன் பிறந்தார்களே, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் மனு கொடுக்கத்தானே மக்கள் வந்தார்கள். மாவட்ட ஆட்சியரிடத்திலே மனு கொடுக்க வருகிற மக்கள் கலவரம் செய்வார்கள் என்று முன்னெச்சரிக்கையாக நீங்கள் கண்ணீர் புகை கொண்டு, தண்ணீர், துப்பாக்கி, தொலை தூரத்தில் இருந்து குறிவாசி சுடக்கூடிய ஸ்னைப்பர் என்ற துப்பாக்கியோடு காத்திருந்தது எப்படி? மனு கொடுக்க வந்த மக்களை சுட்டுக் கொள்ள உத்தரவு பிறப்பித்தது யார்? இதற்கு பதில் உண்டா? கொடைநாட்டிலே 5 பேர் செத்தான், கொன்றார்கள். கொல்ல சொன்னது யார்? ஒரு நிமிடம் கூட முன்னாள் முதலமைச்சர் வீட்டிலே ஒரு நிமிடம் கூட மின்சாரம் அணையாது. தனி தடம், தனி டிரான்ஸ்பார்மர் வச்சு மின்சாரம் கொடுக்கிற இடத்திலே 1 மணி நேரம் மின்சாரம் அணைந்ததற்கு காரணம் என்ன? முதலமைச்சர் வீட்டிலே இருந்தவர்களை கொலை செய்ய சொன்னது யார்? இதற்கு பதில். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானதேசிகன் கைது. இந்த செயலை என்று எவ்வளவு காலமாக செய்கிறார்? என்ன துணிவிலே செய்கிறார்? எத்தனை பெண்களிடத்தில் இது மாதிரி அணுகியிருக்கிறார்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் எந்த இடத்திலாவது பதில் இருக்கிறதா என்னுடன் இருந்தார்களே? இல்லை. இப்போது கூட திருப்போணத்தில் அஜித் அவர்களுடைய அடித்துக் கொன்ற காவலர்கள், அவர்களை சீருடை இல்லாத காவலர்களை அனுப்பி அடித்து விசாரிக்க சொன்னது அந்த அதிகாரி யார்? அதான கேள்வி. எத்தனை எத்தனை கேள்விகள் இந்த நிலத்திலே. ஆனாலும் இந்த நாட்டில் சட்டம் படித்த தம்பிகள், சட்டம் படித்தவன் முன்னாடி நின்று பேசுகிறோம். சட்டம் ஒழுங்கு, சட்டம் இருக்கிறது, ஒழுங்கு இருக்கிறதா என்பதுதான் கேள்வி. அடிமை சமூகத்தின் விடுதலைக்கு என் அன்பு மக்களே, வறுமையில் இருக்கிற ஒரு வீட்டை ஒரே ஒரு மகன் உழைத்தந்த வீட்டின் வறுமையை போக்க முடியாது. அது மாதிரி அடிமைப்பட்டு கிடக்கிற ஒரு நாட்டை ஒரே ஒரு மகன் போராடி விடுதலை செய்ய முடியாது. ஒரு ஆம்சாங் நமக்கு பத்தாது. இனி ஒவ்வொருவனும் ஆம்சாங்காக மாறுவதை தவிர நமக்கு வழி கிடையாது. ஒருவன் அடிமையாக இருக்கிறான் என்பதை உணர்த்தி விடு, பிறகு அவனை கிளர்ச்சி செய்வான். இது பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் நமக்கு கற்பித்தது. நாம் அடிமைகள் என்பதை உணர்ந்து தெளிந்த பிறகும் நாம் கிளர்ச்சி செய்யவில்லை என்றால் இந்த இனம் எழுச்சி பெறுவதும், மீட்சி பெறுவதும், விடுதலை பெறுவதும் வாய்ப்பே கிடையாது. ஒரே ஒரு தலைவன் நமக்கு அரிதினும் அரிதாக பிறந்தான், ஆம்ஸ்ட்ராங். தன்னை பற்றி சிந்திக்காமல் தான் பிறந்த சமூகத்தை பற்றி சிந்தித்தான். அது கல்வி பற்றி மேம்பட்டு உயர வேண்டும் என்று உழைத்தான். அவன் இன்று நம்மோடு இல்லை, ஆனால் அவன் கனவு நம் கையோடு இருக்கிறது, நம் தோள்களில் சுமத்தப்பட்டிருக்கிறது. அவனால் உருவாக்கப்பட்ட தம்பி தங்கைகளே, தூர இருந்து அவனை நேசித்து, வாசித்து, சுவாசித்துக் கொண்டிருந்த உடன் பிறந்தார்கள். என் போன்ற அண்ணன்களும் உங்களோடு இணைந்து நாங்கள் நிற்கிறோம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் ஒரு அரசியல் இயக்கம் அதிலே சார்ந்திருந்தார். நான் ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருந்தேன். நோக்கம் ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்களே, அடிமை தேசிய இனத்தின் உரிமை, விடுதலை, அதன் பாதுகாப்பான நல்வாழ்வு. இதை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஒரே இலக்கை நோக்கி பாய்ந்த இருவரும் நதிகள், நானும் என் தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்களும். அப்படித்தான் இங்கே இருக்கிற என்னுடைய அண்ணன் ஆதித்தமிழர் விடுதலை இயக்கத்தினுடைய தலைவர் வினோத் அவர்களும். 2016 ஆண்டு ஆட்சியின் செயல்பாட்டு வரைவிலே
ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாது என்கிற முழக்கத்தை முன்வைத்த மகன் உங்கள் உடன் பிறந்தவன் என்கிற திமிரிலே சொல்கிறேன். உடல் எவ்வளவு வேண்டுமானாலும் உறுதியாக இருக்கலாம், ஆனால் கால் உறுதியாக இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது. அதை கவனத்தில் வைத்துக் கொண்டு ஒன்றுபட்டு இயங்க வேண்டிய தேவை வருகிறது. அதாவது கற்பி புரட்சி செய் ஒன்று சேர் என்ற நம்ம புரட்சியாளரின் போதனைக்கு ஏற்ப நாம் எல்லாம் ஒன்றிணைய வேண்டிய கால தேவை உருவாகி இருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் இருந்து நம்மை எல்லாம் எவ்வளவு உணர்வு சூடேற்றி உசிப்பி எழுப்புவாரோ அதைவிட இறந்து சிந்திய ரத்த துளிகளால் நம்மை எல்லாம் பல மடங்கு உணர்வு சூடேற்றி உசிப்பி இருக்கிறான் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஆம்ஸ்ட்ராங் 1000 தம்பி தங்கைகளை அறிவார்ந்த தம்பி தங்கைகளாக வீரியமிக்க நல்மணிகளாக உருவாக்க முடியும், விதைகளாக உருவாக்க முடியும் என்றால் ஒவ்வொருவனும் ஆம்ஸ்ட்ராங்க மாறினால் சமூகம் மாறுமா மாறாதா என்பதை கேள்வியை நீங்களே எழுப்பி பாருங்கள். ஒரு மகனால் இவ்வளவு முடிந்ததென்றால் ஒவ்வொருவனும் ஆம்ஸ்ட்ராங் ஆனால் உறுதியாக சமூக மாற்றம் நிகழும். அது எவராலும் தடுக்க முடியாது. இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்கிறார் பாபா சாஹிப் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். இது நாம் போராடி பெற வேண்டிய, புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய காலம் அல்ல, போராடி பெற வேண்டிய காலம். தம்பியை இழந்திருக்கிறோம், அந்த இடத்தில் அதற்கான நீதியை போராடி பெற வேண்டிய நிர்பந்தத்தில் நாம் நிற்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை வெறும் அற்ப வாக்காளர்களாக கருதுவதாலேதான் அதை பற்றி கவலைப்படாமல் கடந்து கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஓராண்டுக்குள் யாரு என்ன எதுன்னு கண்டுபிடிக்க முடியாதா? நினைச்சால் முடியும். நான் கூட கேட்டேன், நீங்க எப்படி இந்த ஆம்ஸ்ட்ராங்கு இதை இவ்வளவு கவனக்குறைவா விட்டீர்கள் என்று. காவல்துறையில் சொல்கிறார், நாங்கள் 2 முறை எச்சரித்தோம் என்கிறார். உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, அதாவது த்ரெட்டன் இருக்கிறது என்று எச்சரித்தோம். எச்சரிப்பது காவல்துறையின் வேலை இல்லை, பாதுகாப்பதுதான் காவல்துறையின் வேலை. எச்சரிப்பது என்னுடைய தம்பியில் கூட தான் என்னை சொல்வார்கள், அண்ணா பாதுகாப்பாருங்கண்ணா, அண்ணா பத்திரம்னா, நீங்க கவனம் என்று. அது காவல்துறையின் வேலை அல்ல. எச்சரிப்பது காவல்துறையின் வேலை இல்ல, பாதுகாப்பது தான். எப்படி இருக்கிறது? 2 முறை நாங்கள் எச்சரித்தோம், அவர் கவனம் இல்லாமல் இருந்து விட்டார்கள். இது எப்படி? எவ்வளவு பொறுப்பற்ற பதில். சாதாரணமா வலையொலியில் யூடியூப்ல பேசுறான்ல, அவனுக்கெல்லாம் 2 போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்கு இந்த நாடு. யாருன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு. இந்த சமூக மாற்றத்திற்கு நின்ற மகத்தான ஒரு இளைஞனை பாதுகாக்க இந்த நாடு தவறிட்டது. பதர்களை பத்திரப்படுத்தி விட்டு வீரியமிக்க நெல்மணியை தொலைத்து விட்டார்கள் இவர்கள். கொடுமை. பேப்பர் மில் அந்த ஆலை இருக்கிற அந்த சாலைக்கு தம்பி பெயரை வைக்க சொல்லி வலியுறுத்தினேன் என்று. இன்று கோரிக்கை வைக்கிற இடத்திலே இருக்கிறோம், நாளை நிறைவேற்றுகிற இடத்திற்கு வருவோம், அவ்வளவுதான். எப்போதுமே என் உடன் பிறந்தார்களே, மக்களின் பிரச்சனைகளை, மக்களின் கோரிக்கைகளை அரசு கையில் எடுக்கவில்லை என்றால், கவனம் எடுக்கவில்லை என்றால், அதிகாரத்தை அரசை கையில் எடுப்பதை தவிர மக்களுக்கு வேற வழி இல்லை. இதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானது என்று போதிக்கிறார். அவரை வாசித்து நேசித்து அவர் வழித்தோன்றலாக வருகிற நான், அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்பதை பின் சேர்த்தேன். அதிகாரம் மிக வலிமையானது என்றார் அண்ணல் அம்பேத்கர். ஆம், அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்பதை பின் சேர்த்து முழக்கத்தை முன்வைத்தேன். அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிற அதேதான் என் அன்பு தம்பி ஆம்ஸ்ட்ராங் வலியுறுத்துறான். நமக்கு இரு இலக்கே ஆட்சி அதிகாரம் தான். அதை அடைவதற்கு முன்பு அவர் சொல்வது, நாம் ஆட்சியாளர்கள் என்கிற உளவியல் நிமிர்வு வர வேண்டும்.
அந்த உளவியல் நிமிர்வில் நிமிர்ந்த மகன் தம்பி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். முதல்ல நான் யாருன்னு நான் நிமிரணும்ல. நீ தாழ்த்தப்பட்டவன் சொன்ன நான் தாழ்த்தப்பட்டவன் ஆயிடுவேனா? உன் வார்த்தையே பார், நான் தாழ்ந்தவன் அல்ல, தாழ்த்தப்பட்டவன். யாரால், எவனால், எப்போது? இந்த கேள்வி எழுதுதா எழுதுறேன். நான் தாழ்ந்தவன் அல்ல, நான் தமிழன், ஆதி தமிழன். எங்களுடைய புரட்சி பாவலர் சொல்கிறார், தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். நான் எந்த தாழ்ந்தவன்? உலகத்திற்கு அறிவியல், அரசியல், நாகரிகம், பண்பாடு, கலை, இலக்கியம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தவன். உலக பொதுமறை தந்த எங்கள் பாட்டன் வள்ளுவ பெருமகனாரே ஆதி பறையன்தான் என்பது திமிரும் பெருமிதமும் எனக்கு இருக்கு. நீ அப்படித்தானே சொல்ற? கடவுளை கடன் கொடுத்து இறைவனை வழிபடுகிற இறைவனை இரவல் கொடுத்த இனத்தின் பிள்ளைகள் நாம். அந்த திமிரும் பெருமிதமும் வராத வரை நமக்கு நிமிர்வில்லை. நம்முடைய